அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைய இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள அத்துணை சான்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வள்ளுவர் குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க கசடர 3 அமைப்புகளும் இணைந்து நடத்தும் நவில்தொறும் நூல் நயத்தின் 54வது நிகழ்வாக இன்று அமைகிறது. அதிலும் ஐயா தமிழ்கடல் சுப மாணிக்கனார் அவர்களின் வள்ளுவம் புத்தகத்தின் நயவுரைகளை சிறப்பு தொடராக முந்தைய வாரங்களில் வள்ளுவர் நெஞ்சம் மற்றும் பலநிலை அறம் என்ற அத்தியாயங்களில் உள்ள கருத்து குவியல்களை திரு சீரா ஐயா மற்றும் திரு பொன்னியின் செல்வன் இவர்களோடு இணைந்து மருத்துவர் சுப திருப்பதி ஐயா அவர்களும் நமக்கு தொகுத்து வழங்கினார்கள். இன்றைய தினம் அதே புத்தகத்தின் 3வது அத்தியாயமாக பொருள் நிறை என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்களை நம்மிடையே பகிர்வதற்காக திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களையும் மருத்துவர் சுப திருப்பதி ஐயா அவரை தொடர்ந்து சில விட்டு போன கருத்துக்கள் அல்லது மேலும் அவருடைய பார்வையில் இருந்து ஐயாவின் நூலை பற்றியும் ஒரு நயவரையை வழங்க உள்ளார்கள். அவர்கள் இருவரையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அத்தோடு இந்த கருத்து பகிர்வுகளை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கும் நோக்கர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வரவேற்பை 3 அமைப்புகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஐயா ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் வழங்க உள்ளார்கள். ஐயா வாருங்கள். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, மிக்க நன்றி. இன்று நம்ம 54வது நிகழ்வில் இருக்கிறோம். இது சிறப்பு தொடராக 4வது நிகழ்ச்சி. இன்று நாம் வள்ளுவம் நூல் குறித்த 3வது அத்தியாயமான பொருள்நிலை குறித்து நம்மிடையே உரையாற்றி இருப்பவர் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் இந்த நூல் நயம் நிகழ்ச்சிக்கு பழக்கமானவர் தான். ஏற்கனவே வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூலை அவர் நம்மிடையே அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அந்த நூலை இயற்றியவர் சுப பழரத்னம் அவர்கள். இன்று நம்மிடையே 3வது அத்தியாயத்தை பற்றி இவர் உரையாட இருக்கிறார். இவர் வேதி பொறியியல் பிரிவில் இளங்கலை பட்டமும் பாலிமர் பிரிவில் முதுகலை பட்டமும் பொறியியலிலே முதுகலை பட்டமும் பெற்றவர். தனியார் நிறுவனத்திலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். வைணவம் குறித்து தொடர்ந்து வலைப்பதிவு செய்து வருகிறார். திருப்பாவை பாசுரங்களும் அதற்கான பொருள் விளக்கமும் என்ற மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்களில் காணப்பெறும் இலக்கிய சுவை என்ற நூல்களின் ஆசிரியராக விளங்குகிறார். படிப்பு மற்றும் பணியை தாண்டி தமிழ் இலக்கியத்திலும் கவிதைகள், கட்டுரைகள் எழுதுவதிலும் பேசுவதிலும் பேரார்வம் கொண்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் நடத்தும் முதல் மொழி என்ற இலக்கிய இதழின் ஆசிரியராகவும் இருக்கிறார். வருக ஸ்டாலின் ஐயா. அந்த அத்தியாயத்தை குறித்து நயவுரை தற்போது வழங்குவார். கடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு தனித்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வள்ளுவ குடும்பம், கற்க கசடர மற்றும் வலைத்தமிழ் இணைந்து வழங்கும் நவில்தோறும் நூல் நயம் வெள்ளிதோறும் இணைய வழி குரல் நூல்கள் அறிமுகத்தொடர் நிகழ்வு 54, அதனுடைய சிறப்பு தொடர் கூட்டமாக இருக்கும் 4வது கூட்டத்தொடரில் இன்றைய நாளில் உங்கள் அனைவரிடமும் கலந்துரையாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு இதே கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் நான் பங்கு கொண்டேன். அதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு நான் இங்கு பேசவிருக்கும் நூலினுடைய தலைப்பு மூதறிஞர் செம்மல் வாசுப மாணிக்கனார் அவர்கள் எழுதிய வள்ளுவம் என்ற நூலில் உள்ள 3வது அதிகாரத்தை குறித்து. அதாவது அதில் ஒரு 12 அதிகாரங்கள் எழுதியிருக்கின்றார். அந்த 12 அதிகாரங்களில் 3வது இருக்கும் பொருள்நிலை என்ற அதிகாரம் குறித்துதான் நான் இன்று சில கருத்துக்களை, அதாவது எனக்கு தெரிந்த அந்த படித்ததிலிருந்து நான் புரிந்து கொண்ட, நான் அறிந்து கொண்ட அந்த கருத்துக்களை இந்த ஆன்றோர் சான்றோர் நிறைந்த சபையில் பேச விழைகின்றேன். இந்த நூலை
அந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்பு நூலாசிரியர் குறித்து சில கருத்துக்களை இங்கு பதிய விரும்புகின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறையின் தன்னிகரில்லா தலைவர், மேலை சிவபுரியில் தோன்றிட்ட நற்பண்பாளர், வாழ்வியலை வள்ளுவமாக வாழ்ந்தவர், வாழ்வியலை வள்ளுவமாக வாழ்ந்தவர், செந்தமிழை தன் மூச்சாக கடைசி வரை கொண்டவர், செந்தமிழை தன் மூச்சாக கடைசி வரை கொண்டவர், தமிழ் வழி கல்விக் கொள்கையில் உறுதியாக நின்றவர், தமிழ் வழி கல்விக் கொள்கையில் உறுதியாக நின்றவர், என்றும் தன் தீந்தமிழால் நம் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர், என்றும் தன் தீந்தமிழால் நம் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர்தான் நமது நினைவில் வாழும் வா. சுபமாணிக்கனார் ஐயா அவர்கள். வா. சுபமாணிக்கனார் ஐயா அவர்கள் ஏறத்தாழ 28 நூல்கள் எழுதியிருக்கின்றார். அதாவது வள்ளுவம், தொல்காப்பிய சுடர், தொல்காப்பிய கடல், கம்பர், காப்பிய பெருமை மற்றும் தமிழ் வழி கல்வி குறித்து நூல்களை எழுதியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் வள்ளுவம் என்ற ஒரு நூலையும், திருக்குறளுக்கு எளிய உரை என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். இத்தகைய ஒரு மிகச்சிறந்த நூல்களை எழுதி தமிழ் உலகத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் தான் நம்முடைய ஆசிரியர். அதாவது இன்று நான் பேசக்கூடிய தலைப்பினுடைய ஆசிரியர். இந்த வள்ளுவம் நூல் அழைப்பு ஏற்கனவே குறிப்பிட்டபடி இதில் 12 தலைப்புகள் இருக்கின்றது. அதாவது வள்ளுவர் நெஞ்சம், முதல் அதிகாரமாக இருப்பது வள்ளுவர் நெஞ்சம், இரண்டாவதாக இருப்பது பலநிலையம், மூன்றாவதாக இருப்பது பொருள் நிலை, நான்காவதாக இருப்பது பொருட்பயனிலை, ஐந்தாவதாக இருப்பது இன்மை நிலை, ஆறாவதாக இருப்பது அறிவு பிறப்பு, ஏழாவதாக வருவது அறிவு கல்வி, எட்டாவதாக இருப்பது குடும்ப வாழ்க்கை, ஒன்பதாவதாக இருப்பது வள்ளுவ அரசு, பத்தாவதாக இருப்பது திருக்குறள் நடை, 11ஆவதாக இருப்பது ஆசான் கருத்துரை, 12ஆவதாக இருப்பது வாய்மை நெஞ்சம். இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் தன்னுடைய முகப்புரையிலே என்ன கூறியிருக்கின்றார் என்றால், இந்த வள்ளுவம் என்ற நூல் ஒரு கற்பனை சொற்பொழிவு என்று கூறியிருக்கின்றார். இந்த ஒவ்வொரு தலைப்பையும் அவர் ஏறத்தாழ ஒரு 100,000 பேர் முன்பாக பேசுவது போல கற்பனை செய்து கொண்டு, ஆனால் உண்மையில் பேசுவது போலவே அந்த கருத்தாக்கத்தை அந்த நூலில் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த நூல் ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆய்வியல் நூல், அதாவது ஒரு ரிசர்ச் ஸ்காலர்லி கண்டெய்ன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நூல்ல மிகுந்து 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 செய்திகள் காணப்படுகின்றன. ஒரு வள்ளுவத்தை குறித்து இப்படி ஒரு நூல் எழுத முடியுமா என்று கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இது அவரை புகழ்ச்சி செய்வதற்காக அல்ல. ஏனென்றால் என்னை போன்றவர்கள் அவரை போல்வதால் அவருடைய பேருக்கு ஒன்றும் பெரிதாக கிடைத்து விட போவதில்லை. ஆனால் அந்த படித்த அனுபவத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அவ்வளவு செய்திகள் நிரம்ப கிடைக்கின்றது. இதுல என்ன நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னா, ஒவ்வொரு அத்தியாயமும் படிச்சாதான் அடுத்த அத்தியாயத்துக்கு போக முடியும். கிட்டத்தட்ட இது ஒரு இந்த பொன்னியின் செல்வன் நாவல் அப்படின்றது சொல்றாங்க இல்லையா, நிறைய நாவல் ஒரு அத்தியாயத்தை விட்டாக்க அடுத்த அத்தியாயத்தை அந்த தொடர்பு இருக்காது அப்படின்றது. அந்த மாதிரி இவர் அவர் அதை முதல்லயே அதை அவர் சொல்லிடுறாரு. இந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்க படிங்க, அதை படிச்சுட்டு அடுத்ததா போனாதான் உங்களுக்கு வள்ளுவத்தை பத்தி என்ன, வள்ளுவர் ஃபர்ஸ்ட் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்றத இவர் தன்னுடைய கருத்தோடு அந்த வள்ளுவத்தை ஒவ்வொருத்திலையும் எடுத்து காட்டியிருக்கின்றார், மிக விளக்கமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதை பற்றி இதுல ஏற்கனவே 2 தலைப்புகளில் உரையாற்றியிருக்காங்க. பல்வேறு விதமான புதிய உத்தியோட கையாண்டு அந்த உரையை இதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசியிருக்கின்றாங்க. இப்ப மூணாவதா நான் பொருள்நிலை என்ற தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த பொருள்நிலையை அவர் எழுதியிருக்கிற கருத்தை உள்வாங்கி கொண்டு எனக்கு தெரிந்த வகையில அதை உங்களுக்கு அந்த கருத்துக்களை இந்த அவையில நான் பதியறதுக்கு விரும்புறேன். இந்த பொருள்நிலையை எப்படி நான் எடுத்திருக்கேன்னா, இந்த கீழ்கண்ட தலைப்புகள்ல நான் எடுத்திருக்கேன். அதாவது அந்த சாராம்சம், முக்கிய கூறுகள், அந்த எசன்ஸ்ன்றத நான் இப்படி எடுத்திருக்கிறேன். அதுல ஒவ்வொரு தலைப்பா நான் இங்க பிரிச்சிருக்கிறேன். அவரவர் நிலையோடு ஒட்டி திருக்குறளை கற்க வேண்டுமா? திருக்குறள் முழுநூல் கற்க வேண்டுமா? திருக்குறளில் பொருட்குறள்கள் காணப்பெறும் அதிகாரங்கள், பொருளை குறித்த வள்ளுவரின் பார்வை, மனப்பண்பு பொருட்பண்பு தொடர்பு குறித்து வள்ளுவரின் பார்வை, மனமாசு மற்றும் மக்களின் பொருட்பற்று இந்த 2க்கும் உள்ள தொடர்பு குறித்து வள்ளுவரின் பார்வை, பொருளழிவு குறித்து வள்ளுவரின் பார்வை, தீய நெறியில் பொருளீட்டல் குறித்து வள்ளுவரின் பார்வை,
பொருள் இல்லாதவரை குறித்த வள்ளுவரின் பார்வை, பொருளீட்டம் குறித்த வள்ளுவரின் பார்வை, செயலுக்கும் பொருளீட்டத்திற்கும் உள்ள தொடர்பு, அந்த ரிலேஷன்ஷிப், அது குறித்த வள்ளுவரின் பார்வை, வணிகம் குறித்த வள்ளுவரின் பார்வை. இங்க எல்லாமே நான் வந்து வள்ளுவர் தான் போட்டிருக்கேன். அதாவது வந்து வள்ளுவம்ன்றது ஆசிரியர் எழுதிய நூல். இதுல வந்து அந்த வள்ளுவரினுடைய பார்வையை வந்து நமக்கு வந்து அவர் வந்து அங்க விளக்கி காட்டியிருக்கின்றாரு. ஏறத்தாழ வந்து அந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஸா வந்து போறக்கூடிய தலைப்பு தான். அதை வந்து நான் வந்து படிச்சு அதுல இருந்து வந்து பகுத்து அதை வந்து பிரிச்சு இந்த தலைப்புகள்லாம் வந்து அவர் கூறியிருப்பார் அப்படின்றத வந்து நான் வந்து புரிந்து கொண்டு அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தலைப்பா வந்து தனித்தனி தலைப்பா வந்து நான் இட்டிருக்கேன். சொல்லப்போனா அவர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து அதுல குறிப்பிடல. அந்த பொருள்நிலை என்ற 3வது அத்தியாயத்துல அவர் குறிப்பிட்ட அந்த கருத்துக்களுடைய சாரத்தை வந்து நான் இப்படி பிரிச்சு இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில வந்து இங்க வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காக விரும்புறேன். அதுக்காக தான் இந்த தலைப்புகளை வந்து இப்படி பிரிச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போறதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்துல வந்து எப்படி பொருள்நிலை குறித்து ஒரு பார்வை இருக்குது அப்படின்றத வந்து பாக்குறோம். உலகத்திலே வந்து 5 வகையான நிலம் பிரித்து அதுல வந்து தொழில் புரிந்தது நம்ம தமிழ் இனமா தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், இருந்தாலும் அதை பதிவு செய்யறதுக்கு தான் இங்க வந்து நான் இதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துருக்கிறேன். குறிஞ்சி நிலம் பாத்தீங்கன்னா மலையை சார்ந்த இடமும் வந்து குறிஞ்சி, காடும் சார்ந்த இடமும் வந்து முல்லை, வயலும் சார்ந்த இடமும் வந்து மருதம், கடலும் சார்ந்த இடமும் வந்து நெய்தல், மணலும் சார்ந்த இடம் வந்து பாலை. இங்க வந்து எப்படி நம்முடைய பொருள் நிலை இருந்தது அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த தொழில்கள்லாம் வந்து அப்பவே செய்திருக்காங்க. சங்க காலத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு அந்த நிலத்திலையுமே வந்து பண்ணியிருக்காங்க. குறிஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுப்பது, கிழங்கு எடுப்பது மூலமா, முல்லையில பாத்தீங்கன்னா வரகு, சாமை விதைத்தல், கால்நடைகள் மேய்த்தல் மூலமா, மருதத்துல வந்து நெற்பயிரிடுதல் மூலமா, நெய்தல்ல வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் மூலமா, பாலையில வந்து பாத்தீங்கன்னா வெஞ்சமம், கடும்போர் இது செய்வது மூலமா வந்து தங்களுடைய பொருளாதார வாழ்வியலை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த இது மூலமா நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சில வந்து என்ன சொல்றாருன்னா, நறுங்கால் கொன்று கோட்டின் வித்திய குறுங்கதிர் தேரை நெடுங்கா லயவி அவன் வெண்ணொலரில் கொள்பு நீடி இஞ்சி மஞ்சட் பைங்கரி பிறவும் பல்வேறு தாரமுடு கல்லகத் தீண்டி அப்படின்ற பாடல் மூலமா எப்படி வந்து மஞ்சள், கீரை வகைகள், இந்த தானியங்கள்லாம் வந்து அங்க விளைந்தது, அந்த அளவுக்கு வந்து எப்படி அங்க வளமாக இருந்தது அப்படின்றத வந்து இந்த பாடல் மூலமா வந்து காட்டுறாரு. பின்னாடி வந்த பக்தி இலக்கியத்துல வந்து ஆண்டாள் வந்து ஒரு பாசுரம் மூலமாவும் வந்து இந்த பொருள் அப்படின்றத, செல்வம் அப்படின்ற சொல் மூலமா வந்து ஒரு பாசுரத்தை வந்து பாடியிருக்காங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கையொழுக பூங்குவளை போதில் பொறிவண்டு அன்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அந்த பாசுரத்தினுடைய முழு பொருளுக்கு நான் போல சுருக்க பொருள் என்னன்னா, அங்கேயே வந்து இந்த செல்வம் எப்படி பொங்குது, எப்படி வளருது, எப்படி வந்து ஓடுது அப்படின்றத வந்து அந்த ஒரு 8 அடி எண்சீர்கடில் நெடி மூலமா வந்து அந்த பாசுரத்துல மூலமா வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இணைப்புக்காக இந்த தகவல்களை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நூலினுடைய பொருள்நிலை அப்படின்றதுக்கான அந்த சப்ஜெக்ட், அந்த பொருட்களை வந்து நம்ம வந்து இப்போ போறோம். பொருளினுடைய தேவை என்ன, பொருள் என்றால் என்ன, அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஈட்ட வேண்டும், இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து நமக்கு இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து வள்ளுவத்துல என்ன கூறப்பட்டிருக்கு, வள்ளுவத்துல வந்து என்ன விதி அல்லது என்ன நெறி, அதாவது வந்து அதை நம்ம வந்து டெஃபினேஷன் கூட சொல்லலாம், அல்லது வந்து ஃபார்முலா அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதெல்லாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அந்த வள்ளுவத்தை உள்வாங்கி, ஐயன் வள்ளுவரனுடைய அந்த சிந்தனையை உள்வாங்கி ஐயா சுபமாணிக்கனார் அவர்கள் வந்து நமக்கு வந்து இந்த அத்தியாயத்துல வந்து விளக்கி காட்டியிருக்கின்றார். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த திருக்குறள் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண நூலாக பார்க்காதீங்க. இந்த திருக்குறள் அப்படின்றது வந்து செயல் செயல் செயல், ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், செயல் நூல் அப்படின்றத வந்து திருப்பியும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தன்னுடைய அந்த அத்தியாயத்திலும் சரி, முன்னிருந்த அத்தியாயங்களும் சரி, பின்னிருக்கிற அத்தியாயங்களும் சரி, அததான் வந்து அவர் வந்து நமக்கு வந்து விளக்குறாரு. இதை வந்து விளக்கறதுக்கு வந்து ஒரு 2 சின்ன ஒரு எடுத்துக்காட்டை வந்து அங்க சொல்றாரு. ஒண்ணு வந்து திருக்குறளை வந்து அவர் வந்து ஒரு கண்காட்சி சாலையா வந்து பாக்குறாரு. அடுத்தது வந்து திருக்குறளை வந்து அவர் ஒரு பெருஞ்சந்தையா பாக்குறாரு. ஒரு கண்காட்சி சாலை அப்படின்னா எக்ஸிபிஷன் சென்டர்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி இருக்க பாக்குறாருன்னா, அந்த நிலத்தில் கிடந்த நாணயம் வந்து அங்க நிறைய இருக்கான், மட்பாண்டம் வந்து நிறைய இருக்கான், உடல் புதைதாழி வந்து இருக்கான், வில் அம்பு வேல் போன்றவைகள் வந்து இருக்கான், அணிசான்ற கலன் போன்றவை இருக்கான், எலும்பு கூடுகள் இருக்கான், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஒரு வரலாற்று அறிவு வந்து பெறுவோம். ஒரு திருக்குறளை வந்து பார்க்கும்போது வந்து ஒரு வரலாற்று அறிவு பெறுவது மாதிரியே இருக்கா? திருக்குறள் வந்து ஏறத்தாழ வந்து அவர் எழுதின இந்த நூல் காலகட்டத்தை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா 1900 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 1900 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றது வந்து ஒரு பெருமை. இந்த பெருமையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து திருக்குறளை வந்து அப்படியே வந்து அப்படி பேசுறதுனால வந்து நமக்கு என்ன அதனால் கிடைக்க போகுது? அதுவல்ல. திருக்குறள் வந்து வெறும் பெருமை, பழம்பெருமை பேசுவதற்காக அல்ல. திருக்குறள் வந்து நம்முடைய வாழ்வியலோடு ஒத்தது. நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலோடும் வந்து ஒத்தது. அது வந்து செயலை காட்டுகிறது, செயல் நூலாக இருக்கிறது, செயலை வலியுறுத்தும் கருத்துக்களை கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் அந்த ஒரு உதாரணத்து மூலமா வந்து நமக்கு வந்து இங்க சுட்டுகிறார். இன்னொரு உதாரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், கண்டெம்பரரி பீரியட் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து அவர் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு யூகிச்சு அதை வந்து அந்த ஒரு ஒப்பீடியை இங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு? அந்த திருக்குறள் வந்து அவருடைய பார்வையில, அதாவது வந்து ஐயன் வள்ளுவர் இயற்றிய திருக்குறள் வந்து ஐயா சுபமாணிக்கனுடைய பார்வையில வந்து எப்படி இருக்கும்னா, அது வந்து ஒரு பெருஞ்சந்தை, ஒரு மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மார்க்கெட்ல வந்து பல இன சரக்குகள், அந்த பல இன சரக்குகளை வந்து நம்ம இங்க வந்து ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அப்படின்றது மாதிரி சொல்லலாம். ஓரினத்துள்ளே பல வகை பொருள்கள், சேம் கேட்டகரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதும் சொல்லலாம். அடுத்ததா அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, திருக்குறள் சந்தை பொருள்கள் செய்வதற்கு உரியவை, அதாவது வந்து சூட்டபிள் ப்ராடக்ட்ஸ் டு மீட் அவர் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து அந்த மார்க்கெட்ல வந்து பல வகையான பொருள்கள் வந்து இருக்கும், பல வகையான இனம் உடைய பொருள்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு இதுக்கே போறோம், ஒரு பொதுச்சந்தை அப்படின்னா இப்ப நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே போறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து நம்ம வந்து சோப்புன்னு எடுத்தோம்னா, சோப்புன்றது ஒரு கேட்டகரி. அந்த சோப்புல வந்து டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர், அதாவது வேறு பல்வேறு வகையான உற்பத்தியாளர்கள் தயாரிக்கக்கூடிய சோப்பு வந்து அங்க இருக்கும். அந்த மாதிரி வந்து அரிசி, உணவுப் பொருளான அரிசி அல்லது பருப்பு, இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் வந்து இனம் வந்து இருக்கும், அதாவது வந்து கேட்டகரின்னு இருக்கும். அந்த கேட்டகரியில வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் லைன்ஸும் இருக்கும். அந்த மாதிரி வந்து இவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான உண்மை. ஏறத்தாழ இன்னைக்கு மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ், மார்க்கெட்டிங் ரிப்போர்ட், மார்க்கெட்டிங் ஸ்பெஷல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா இந்த கருத்தை வந்து ஏறத்தாழ ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஆசிரியர் வந்து பேசி இதை வந்து திருக்குறளோட ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது வந்து உண்மையிலே வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒப்பிட்டு எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க வந்து, அந்த திருக்குறள் மார்க்கெட்ல வந்து வள்ளுவர் ஒருவர் தான் வணிகர், அவர் தான் வந்து பிசினஸ் மேன், அவர் தான் வந்து டாக்டர், அவர் தான் வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கிறவர், அவர் தான் வந்து ஃபார்மா மேனுஃபேக்சரர், அவர் தான் வந்து மருந்து செய்யறாரு. இப்படி வந்து எல்லா இந்த ரோல் பிளே சொல்ற மாதிரி வந்து எல்லா ரோலையுமே வந்து அதை வந்து அவர் வந்து அந்த திருக்குறள்ல அவர் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்ற கருத்தை வந்து சொல்ல வர்றாரு. இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்ல வரேன்னா, பின்னாடி அந்த கருத்தை நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து எதுக்காக அவர் சொன்னாரு அப்படின்றது அவர் சொற்பொழிவிலே அவர் தன்னுடைய அந்த மக்களை நோக்கி எதற்காக இதெல்லாம் குறிப்பிட்டாரு அப்படின்றத சொல்றதே நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, காசு இல்லை, கடன் இல்லை, வணிகம் இல்லைன்னா நம்ம வாழ்வு வந்து அது செரிக்காது. எப்போதுமே இங்க கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது அப்படின்னு நினைச்சாக்க நமக்கு வந்து பட்டினியா இருக்கும், பட்டினி தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். செரித்து பசிக்கும் நிலை போல அந்த செயற்குறள்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவரு அந்த பாயிண்ட வந்து இங்க வந்து நமக்கு காட்டுறாரு. இது எதுக்காக அவர் வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த சொற்பொழிவு ஆற்றும் போதே வந்து அவர்கிட்ட வந்து சில பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஐயா, நீங்க வந்து திருக்குறளை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து தான் படிக்கணும்னு சொன்னீங்க, அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து தான் படிக்கணுமா? திருக்குறள் வந்து அப்படியாப்பட்ட ஒரு அத்தகைய ஒரு இதான நூலா, அத்தகைய கருத்து கொண்ட நூலா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் அப்படி சொன்னதாக புரிந்து கொண்டு அந்த ஐயத்தை வந்து அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. அதுக்குதான் வந்து அவர் வந்து இவ்வளவு விளக்கத்தையே சொல்றாரு. அதாவது வந்து அந்த திருக்குறள்ன்றது வந்து ஒரு பெரிய மார்க்கெட், நமக்கு தேவையானதை வந்து நாம எடுத்துக்கிறோன்றதுதான் வந்து அதனுடைய கருத்தை தவிர, ஏன்னா வந்து அதுல நமக்கு தேவையில்லாததுன்றது இப்ப தேவையில்லாம இருக்கும். ஆனா பின்னாடி வந்து அந்த
கருத்துடைய குரல் வந்து நமக்கு தேவைப்படும், நம்முடைய வாழ்க்கையில வந்து அதை செயல்படுத்துவதற்கு தேவைப்படும். அந்த மாதிரி வந்து நீங்க வந்து தவறாக வந்து அதை வந்து அர்த்தம் பண்ணிக்க கூடாது, அதாவது தவறாக வந்து அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுதான் வந்து விளக்கறதுக்காக தான் இவ்வளவு செய்திகளையும் வந்து அவர் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இது வரைக்கும் வந்து அந்த பொருள்நிலைன்ற அந்த தலைப்புக்கே வந்து அவர் வரல. கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த பொருள்நிலைன்ற தலைப்புல வந்து இவ்வளவு கருத்துக்களையும் வந்து அவர் வந்து விளக்கி சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து பொருள்நிலைக்கு வராரு. இதுல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னன்னா, அது வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா அவர் எழுதியிருக்கிறத வந்து பேசுவது போலதான் நமக்கு வந்து அதை வந்து அங்க வந்து அந்த அந்த உத்தியை வந்து அவர் வந்து கையாண்டிருக்கிறார். அதை வந்து நம்ம வந்து ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் படித்தாக்க ஒரு சொற்பொழிவாளர் வந்து நம்ம அவர் முன்னாடி உட்காந்து எப்படி கேட்கிறோமோ அப்படிதான் வந்து நமக்கு ஒரு அந்த விதமான ஒரு உணர்வு தான் வந்து கிடைக்கும். அந்த பாணியில தான் வந்து அவர் வந்து இந்த கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 முக்கியமான கருத்துக்களையும் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்றற்கு உரிய குரல் இருக்கா அல்லது கல்லாது விடக்கூடிய குரல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து தன்னிலைக்கு ஏற்ற குரல்கள், அதாவது தன்னிலைக்குனா நம்ம நிலைக்கு சூட் ஆகுற குரலை தவிர மற்ற குரல் எல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு நாம் வந்து கருதுறது ஒரு மாபெரும் பிழை அப்படின்னு சொல்றாரு. அது வந்து மிக தவறான ஒரு, நீங்க வந்து அதை வந்து புரிந்துக்கிறது, அந்த மாதிரி வந்து புரிந்து கொள்ளக்கூடாது, தவறு, எல்லாத்தையும் நீங்க படிக்கணும் அப்படின்றதையே வந்து அவர் வந்து நமக்கு வந்து அங்க எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்வுல நடந்த அந்த செயல் நூல் அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கு, அதை நிறுவுவதற்கு வந்து இந்த 3த்தையும் சொல்றாரு. திருக்குறள்ல வந்து செய்த குரல், செய்யுங்குரல், செய்குறள் அப்படின்றத வந்து பிரித்துக்குங்க. செய்த குரல், பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. இந்த குரலுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்காட்டாக இருந்தேன், இது வந்து செய்த குரல் அப்படின்றத வந்து அங்க வந்து அவர் வந்து நிறுவுறாரு. இது வந்து கிட்டத்தட்ட மேக்ஸ்ல வந்து பிதாகரஸ் தியரம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி தான். இதை வந்து அந்த நுட்பத்தோடு தான் வந்து இவர் வந்து அங்க அந்த இதை வந்து பண்றாரு, ஒப்புமைப்படுத்துறாரு, ரிலேட்டிவ்னஸ் பண்றாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒப்புமைப்படுத்துறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து செய்யுங்குரல், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்ச தன்னை சுடும். இதையே நான் வந்து பண்ணதில்லை, இது வந்து நான் வந்து இப்படி பின்பற்றி இருக்கிறேன், அதனால வந்து இது செய்யுங்குரல் அப்படின்ற கேட்டகரிஸை வந்து அவர் பண்றாரு. அடுத்தது செய்குறள், தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இது மாதிரி நம்ம வந்து வாழணும், இது வந்து நான் வந்து செய்ய போகும் அல்லது செய்யக்கூடிய அல்லது செய்ய வேண்டிய இந்த கேட்டகரியில வந்து இந்த குரல் வருது. அதனால வந்து திருக்குறள் வந்து எல்லாமே சேர்ந்ததுதான். அதனாலதான் வந்து இது செயல் நூல் அப்படின்றத வந்து அவர் வந்து இந்த கருத்துக்களை வைத்து இதை வந்து சொற்பொழிவாக நமக்கு ஆற்றி அந்த திருக்குறள் செயல் நூல் தான் அப்படின்றத வந்து நமக்கு வந்து நிறுவி இருக்கிறாரு, இந்த கருத்துக்களை கொண்டு நிறுவி இருக்கிறாரு. அடுத்தது வந்து இன்னொரு ஒரு கேள்வி கேட்டது, சரிங்க திருக்குறள் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா படிக்க முடியுமா, முழுசாதான் படிச்சு ஆகணுமா அப்படின்றத வந்து ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. அதுக்கு வந்து மிக அழகாக மிக நுட்பமாக வந்து சொல்றாரு. இந்த நூலை இதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு விரும்புறேன். இந்த பகுதியை நான் படிக்கும்போது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்னதுதான், இது வந்து ஒரு ரிசர்ச் டைப் ஆஃப் இதுதான் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். அதாவது வந்து ரிசர்ச் டைப்ன்றது இல்லை, இது வந்து ஒரு ஆய்வியல் நூல் தான். இப்ப நீங்க வந்து நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பாக்குறோம், இந்த ஜெர்னலிசத்துல எல்லாம் போய் பார்த்தோன்னா, இப்போ பிஹெச்டி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும், அதுக்கான நோக்கம், அதற்கான விளக்கம், அதற்கான முடிவு வந்து இருக்கும். அதே மாதிரிதான் வந்து இந்த திருக்குறள் இவ்வளவு கருத்துக்களையும் சொல்லிட்டு இந்த கேள்விக்கு வந்து மிக நுட்பமாக மிக எளிதாக அவர் வந்து விடை சொல்றாரு. திருக்குறள் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி நீ 2 பகுதியா வந்து அதை வந்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும், ஒண்ணு வந்து கல்வி நிலையா பார்க்கணும், இன்னொன்னு வந்து அறிவு நிலையா பார்க்கணும் அப்படின்றாரு. கல்வி நிலைனா என்ன? கல்வி நிலைனா நம்ம வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படை அப்படின்னு கூட வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த உலக மக்களை வந்து எப்படி வந்து ஐயன் வள்ளுவர் வந்து அந்த பகுத்து உணர்ந்திருக்கிறாரு, அந்த முறை வந்து எப்படி பண்ணியிருக்காரு, அதை வந்து நாம வந்து புரிஞ்சுக்கிறது, அதாவது வந்து நம்ம படிக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய நிலைக்கு, இங்க வந்து நிலை அப்படின்றது வந்து தகுதி கிடையாது, நம்முடைய நிலை, நாம என்ன நிலையில இருக்கிறோம், அதுக்கு வந்து வள்ளுவர் வந்து ஐயன் வள்ளுவர் வந்து என்னென்ன விதிகள் வந்து விதித்திருக்கிறாரு அப்படின்றத வந்து 2த்தையும் வந்து புரிந்து கொள்வது. இந்த ஸ்டாண்ட், அதாவது இந்த நிலைப்பாட்டிற்கு வந்து கல்வி நிலை, இது வந்து முதல் அடியின் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த கல்வி நிலையை தாண்டிட்டா அறிவு நிலையில பார்க்கணும். அறிவு நிலை எப்படி பார்க்கணும்? வள்ளுவர் வந்து தன்னுடைய குறள்கள்ல 1330 குறள்கள்ல வந்து 133 அதிகாரத்துல அவர் எத்தனை தரப்பான மக்களை சொல்லியிருக்கிறாரு.
அந்த தரப்பான எத்தனை தரப்பான மக்கள் அவர் சொல்லியிருக்கிறாரோ. ஒரு நிமிடம். அந்த 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 இதுல வந்து நம்ம வந்து எப்படி எந்த எந்த மக்கள்ல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து மன்னிக்கும். அந்த நிலையில வந்து எந்த நம்ம சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுதான் வந்து வள்ளுவர் கண்ட மக்களுள் நான் யார் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் வந்து அறிவு நிலையில வந்து அது முதல் பகுதியா சொல்றாரு. அடுத்ததா வந்து நம்ம சிறப்பான நிலையை அடைவதற்கு அவர் காட்டிய வழிகள் என்ன, அந்த வழிகள் யாது யாது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா திருக்குறளை வந்து ஒரு அறிவு நிலை பார்வையில வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருக்குறளை முதல்ல வந்து கல்வி நிலையா வந்து நம்ம வந்து பார்த்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த கல்வி நிலையில புரிஞ்சுக்கிறத அறிவு நிலையோட வந்து அதை அவர் வந்து இதை ஒரு பகுத்தறிவு நூல் தான் சொல்றாரு. அவருடைய இதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து சொல்லும் போது வந்து இது வந்து பகுத்து அறிந்து ஆய்ந்து அப்படின்ற வார்த்தைகளை வந்து அவர் வந்து உபயோகப்படுத்துறாரு, பயன்படுத்துறாரு. சோ இந்த இந்த இடத்துல வந்து அந்த அறிவு நிலையை நம்ம பண்ணும்போது திருக்குறளை வந்து நம்ம வந்து முழுதாக உணர்ந்து கொண்டோம், அந்த வாழ்வியல் நிலையை முழுதாக உணர்ந்து கொண்டோம் அப்படின்ற கருத்தை வந்து இந்த இரண்டு அந்த கான்செப்ட் உருவாக்குவதன் மூலமாக வந்து நமக்கு வந்து விளக்கறதுக்கு வந்து முற்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்லக்கூடிய செய்திகள் தான் வந்து மிக 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 ஆச்சரியம். ஏன்னா வந்து இதுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு வந்து டெக்னாலஜி இருக்கு. கூகுள்ல போட்டாக்கு எந்த குறளுக்கு என்ன விளக்கம், எத்தனை பேர் வந்து விளக்கம் எழுதுனாங்க, எல்லாமே வந்து அதுல வந்துருது. இவர் வந்து எப்படி வந்து இத்தனை குறள்களை வந்து நினைவில் வைத்துக் கொண்டார், இந்த குறள்களை வந்து எப்படி வந்து ஒரு ஆய்வு நோக்கோடு வந்து இத்தனை அதிகாரத்துல வந்து இந்த இந்த கருத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சு அதை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும் போதே யோசிக்கும் போதே என்னால வந்து யோசிக்க முடியல. இது ரொம்ப ஒரு வியப்பான ஒரு அணுகுமுறையா தான் வந்து எனக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க வந்து திருக்குறள்ல வந்து பொருட்குறள்கள், இந்த பொருள் நிலைக்கு அடிப்படையா இருக்கும் பொருட்குறள்கள் வந்து எந்தெந்த அதிகாரத்துல காணப்படுது, அதாவது இந்த அதிகாரத்துல வந்து மிகுதியாக காணப்படுதுன்னு சொல்றாரு. மற்ற அதிகாரத்துல வந்து இல்லைன்னு சொல்லல. மற்ற அங்கங்க இருக்கிற சில அதிகாரங்கள்ல வந்து இருக்கு. ஆனா இந்த அதிகாரங்கள்ல வந்து இந்த பொருள் நிலை குறித்த வந்து கருத்துக்களை கொண்ட குறள்களை வந்து வள்ளுவர் வந்து ஏற்றி இருக்கிறார் அப்படின்றத சொல்றாரு. அது வந்து எந்தெந்த அதிகாரம்? பொருள் செயல் வகை, நன்றியல் செல்வம், நல்குறவு, ஒப்புரவறிதல், ஈகை, ஊழ், ஊக்கமுடைமை, ஆள் வினை உடைமை. இந்த அதிகாரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க பொருள்நிலை குறித்த கருத்துக்களை வந்து அதிகமாக வந்து வள்ளுவர் வந்து விளக்கியிருக்கிறார் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார். இப்ப அடுத்தது இவ்வளத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த குறளை வந்து அவர் வந்து ஒப்புமைப்படுத்திருக்கிறாரு. அந்த குறளை தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எனக்கு புரிந்த அடிப்படையில வந்து அதை வந்து தனித்தனி தலைப்பாக பகுத்து கொண்டு அதை வந்து நான் உங்களுக்கு விளக்கறதுக்கு வந்து இங்க முயற்சி செய்கிறேன். அதுல வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பொருள்நிலைன்றது டாபிக், அதுதான் நான் மேல போட்டிருக்கேன். அது கீழே இருக்கிறது தான் நம்ம வந்து அந்த தலைப்பு, பொருளை குறித்த வள்ளுவரின் பார்வை. இங்க வள்ளுவரின் பார்வைன்றது ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த வள்ளுவரின் பார்வையை வந்து எப்படி அவர் வள்ளுவர் சொன்னாரு அப்படின்றத அதை வந்து ஆசிரியர் வந்து நமக்கு வந்து அங்க சொற்பொழிவா பேசுறாரு. அதாவது சொற்பொழிவா வந்து நமக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து பேசி நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. அதுக்கு வந்து அவர் எடுத்துக்கொண்ட குறள்கள் தான் இவை. ஒரு பொருள் நிலையை குறித்து வந்து வள்ளுவர் எப்படி புகழ்ந்திருக்கிறாரு, அதே பொருள் நிலையை குறித்து எப்படி இகழ்ந்திருக்கிறாரு, அதனுடைய சமநிலையை பத்தி எப்படி சொல்லியிருக்கிறாரு, இது மூணுத்தையும் வந்து இந்த குறள் மூலமா வந்து இந்த குறள்கள் மூலமா வந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாரு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த குறளுக்கு என்ன விளக்குன்னா, இதெல்லாம் வந்து நான் வந்து அவர் திருக்குறளுக்கு வந்து எழுதிய எளிய உரையில இருந்து அவருடைய உரையை தான் நான் எடுத்து கையாண்டிருக்கிறேன். வேற எந்த உரையாசிரியருடைய விளக்கம் எடுத்ததை நான் வந்து கையாளல. ஏன்னா அவருடைய நூலுக்கு வந்து அவர் இவ்வளவு விளக்கமா எழுதியிருக்கும் போது அவருடைய அந்த கருத்துக்கு அவர் உரையை வச்சு சொன்னாக்க வந்து நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் என்ற கருத்தினுடைய அடிப்படையில அவர் எழுதிய அந்த உரையை வந்து இன்னொரு நூலை கொண்டு வாசித்து அதை வந்து இங்க பதிந்திருக்கிறார். இந்த குறளுக்கு என்ன பொருள் சொல்றாருன்னா, மதிப்பு இல்லாதவரையும் மதிப்பு உடையராக செய்யும் செல்வமே சிறந்த செல்வம். இதுதான் உலகியல் உண்மையே. இப்ப இன்னைக்கு காசு இல்லாதவனை வந்து ஒரு பையன் மதிக்க மாட்டான், காசு இருந்தாக்க எல்லாரையும் அவன் மதிக்கிறான். அதுதான் வந்து இந்த மதிப்புன்ற வார்த்தை மூலமா வந்து இங்க வந்து அவர் வந்து விளக்குறாரு. ஆனா அடுத்த குறள்லயே வந்து அந்த கான்ட்ரோல் நேருது, அந்த இழிவுபடுத்துறது, செல்வத்தையே இழிவுபடுத்துற மாதிரி ஒரு குறள் எழுதியிருக்காரு. அதை வந்து இங்க சொல்றாரு, ஒப்புமைப்படுத்துறாரு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம்
கூறியார் கண்ணும் உளர். அதாவது வந்து அருளே வந்து மிக சிறந்த செல்வம். ஆனா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் கயவரடித்தும் அந்த பொருள் வந்து இருக்கு அப்படின்ற பொருளை வந்து இங்க வந்து சொல்றாரு. முன்னாடி வந்து செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த குறள்ல வந்து செல்வம் வந்து திருடர்களிட்டும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க மிக முக்கியமானது அந்த நிலை வரத்துக்கான விளக்கத்தை சொல்றாரு. இன்றி அமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். இன்றி அமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல் அப்படின்றதுல என்ன அதனுடைய பொருள்னா, நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் நம்ம பெருமைக்கு இழுக்கு வரக்கூடிய செயல்களை வந்து செய்யக்கூடாது. நான் சம்பாதிதான் ஆகணும், நான் காசு வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் நம்ம பெருமையை குலைக்கக்கூடிய, பெருமையை வந்து சீரழிக்கக்கூடிய செயல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நெறி, இன்னும் சொல்ல போன விதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து இந்த குறள் மூலமா வந்து சொல்றாரு. இதுதான் வந்து பொருளை குறித்த பார்வையா வந்து இந்த குறள்கள் மூலமா வந்து வள்ளுவர் என்ன கருத்து கூறினாரோ அந்த கருத்தை வந்து நமக்கு வந்து ஐயா வாசுபவன் மாணிக்கனார் வந்து நமக்கு இங்க எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த பொருள் நிலைக்கு முன்னாடி இருக்கிற அந்த மனநிலைய மனப்பண்பு, அந்த மனகுணத்துக்கும் இந்த பொருட்பண்புக்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்பு இருக்குது அப்படின்றத வந்து இந்த குறள்கள் மூலமா வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டுறாரு. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். என்னதான் வந்து அது வந்து நலன் தந்தாலும் அந்த நேர்மையில்லாத ஆக்கம் வந்து இருந்தாக்க வந்து அதை வந்து அப்போதே வந்து விட்டுடுங்க அப்படின்றத அந்த குறளுக்கு வந்து அவர் வந்து விளக்கமா எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொரு குறள்ல அழகா சொல்றாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல். அதாவது வந்து பிறன் பொருளை மனத்தால் நினைப்பதும் தீது, ஆதலில் திருடி பறிக்க எண்ணாதே. இதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு வந்து இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு கண்டெம்பரரி சிச்சுவேஷன், அதாவது வந்து இன்றைய நிலையில வந்து இந்த குறள் வந்து மிக முக்கியமானது. ஏன்னா வந்து பொருள் வேண்டும் அப்படின்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கருத்தை தான் வந்து இன்னைக்கு நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து பின்பற்றுறாங்க. அதாவது வந்து நம்ம பிறன் பொருளை திருடுறான், ஆனா வந்து ஐயன் வள்ளுவன் என்ன சொல்றாருன்னா பிறன் பொருளை மனத்தால் நினைப்பதே தீதுன்றாரு. ஆனா இங்க வந்து நடக்கிறது வந்து இன்னும் ஆப்போசிட்டா தான் நடக்குது. எல்லாமே திருடி தான் வந்து அப்ப கவர்ந்து இது பண்ணிதான் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால இந்த குறள் மூலமா பொருள் வந்து எப்படி வந்து நம்ம எடுத்துக்க கூடாது, அதாவது வந்து இந்த பொருள் நிலையை வந்து நம்ம வந்து எப்படி கைப்பற்றக்கூடாது அப்படின்றத இந்த குறள் மூலமா சொல்றாரு. அதாவது அந்த மனத்திற்கும் அந்த பொருளுக்கும் வந்து சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம பொருள் ஈட்டுவதற்கும் உள்ள தொடர்பை வந்து இந்த குறள் மூலமா வந்து இங்க நமக்கு மிக அழகாக வந்து விளக்கி காட்டியிருக்கிறாரு. அதாவது வள்ளுவரினுடைய பார்வையில நமக்கு ஆசிரியர் வந்து இங்க வந்து விளக்கி காட்டியிருக்கிறாரு. அடுத்தது வந்து முதல்ல வந்து சொன்னது அந்த மனகுணம், அடுத்தது வந்து மன மாசு, அதாவது மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது கூட வந்து நம்ம வந்து இங்க சொல்லலாம். அந்த மன மாசுக்கும் நம்ம வந்து பொருட்பற்று நம்ம வந்து அந்த சம்பாதிக்கணும், அந்த பொருளை சேர்த்தணும் அப்படின்ற அந்த விருப்பத்திற்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து வந்து இந்த குறள்கள் மூலமா சொல்றாரு. அதுக்கு அவர் வந்து சிம்பிளா சொல்ற அந்த ஃபார்முலா வந்து என்னன்னா, மனமாசிற்கு காரணமான மக்களின் பொருட்பற்றே அதே மக்களின் மனமாசு நீங்க காரணமாக இருக்கிறது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். இதை நான் எளிமையா சொல்லணும் அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் சொல்லணும். பிளஸ் இன்ட்டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவே வச்சு அந்த நெகட்டிவே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கிறதுக்கு காரணமா இருக்குது அப்படின்றதுதான் வந்து இந்த ஃபார்முலா மூலமா சொல்றாரு. இதை நான் இப்போ ஃபார்முலான்னு சொல்லிட்டேன். அந்த குறளை நான் சொன்னாக்கு அதை நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா ஐயன் வள்ளுவர் சொன்னதை எப்படி ஐயா வாசுபா சொல்லியிருக்கிறார் அப்படின்றத முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அக்காமை செல்வத்துக்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். தன் செல்வம் குறையாமைக்கு வழி யாது, பிறன் செல்வத்தை பறிக்க விரும்பாமை. ரொம்ப சிம்பிள். நீங்க இப்ப வந்து அதை வந்து நீங்க வந்து அந்த முதல்ல சொன்ன அந்த சூத்திரத்தோட இந்த பொருளை வந்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மிக அருமையா புரியும். எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய செல்வம் வந்து குறையாம இருக்கணும், அதுக்கு என்ன வழி? நான் வந்து அடுத்த செல்வத்தை பறிக்க கூடாது. அந்த பறிக்க கூடாதுன்னு மட்டும் இல்ல, அந்த எண்ணமே, அந்த மன மாசு, அந்த நம்முடைய மனசுல அந்த கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுதான் வந்து இது மூலமா உணர்த்துறாரு. அதுதான் அந்த ஃபார்முலா. பிளஸ் இன்ட்டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் அப்படின்றத இந்த ஒரு நுட்பமாக இந்த முறையில வந்து நமக்கு வந்து விளக்கி இருக்கிறாரு. இது வந்து
அவரே வந்து ஆசிரியரே என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து வள்ளுவர் வந்து இந்த புதிய உத்தியை வந்து கையாண்டு இருக்கிறாரு. எப்போ 1900 வருஷத்துக்கு அப்புறம் விளக்க எழுதின இவர் வந்து சொல்றாரு, ஐயன் வள்ளுவர் வந்து 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த யுத்தியை வந்து எழுதியிருக்கிறாரு. உலகத்துல வேற யாரும் இந்த மாதிரி எழுதியிருக்க முடியாது என்பது என்னுடைய உறுதியான துணிவு. அடுத்த குறள் வந்து பாத்தீங்கன்னா, அரண் ஆக்கும் வேண்டாதான் என்பான் பிறனாக்கும் பேணாது அழுக்காறு பான். அரணாக்கும் வேண்டாதான் என்பான் பிறனாக்கும் பேணாது அழுக்காறு பான். தனக்கு நல்வளர்ச்சி வேண்டாம் என்பவனே மற்றவன் வளர்ச்சிக்கு பொறாமைப்படுவான். இது வந்து முன்னாடி சொன்னதோட ரொம்ப ரொம்ப எளிய பொருள். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு வந்து உலகம் முழுசையும் வந்து பொருள் நிலையை வந்து ஏற்றிக்கொள்வதற்கு, பொருள் நிலையை வளர்த்து கொள்வதற்கு மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க வந்து இந்த வழியை தான் பண்றாங்க. அதுதான் பண்ணக்கூடாது, இது வந்து நெறி அல்ல, இது முறையான நெறி அல்ல அப்படின்றத வந்து வள்ளுவர் வந்து இந்த குறள்ல வந்து அன்னைக்கே எழுதியிருக்கிறாரு. இப்போ நமக்கு வந்து நல்வளர்ச்சி ஏற்படக்கூடாது என்பதுதான் வந்து இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த பொறாமைப்படுறது. இந்த குணம் வந்து இன்னைக்கு இருக்கு. அதை வந்து இங்க இந்த அந்த சூத்திரம் மூலமாக வந்து நமக்கு வந்து இங்க ஆசிரியர் வந்து வாசுப்பா மாணிக்கனார் வந்து எடுத்து காட்டியிருக்கிறார். இப்ப 2 டாபிக் பார்த்துட்டோம். 3வது டாபிக், அதாவது டாபிக்னா நான் சொன்ன வந்து சப் டாபிக்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த பொருள் நிலையில வந்து இத்தனை ஒவ்வொரு ஸ்டெப்பா வராரு அவரு. அந்த சொற்பொழிவு வந்து இது பண்ணிட்டு அப்படியே டீப்பா உள்ள போறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருள் அழிவு குறித்த வள்ளுவரின் பார்வை. பொருள் அழிவு, அதாவது வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து வள்ளுவர் எப்படி திங்க் பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து எப்படி குரல் வகுத்திருக்கிறாரு, என்ன மாதிரி நோக்கத்துல வகுத்திருக்கிறார் அப்படின்றது இங்க விளக்குறாரு. ஒன்றெய்து நூறிழைக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. ஒன்றெய்து நூறிழைக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. அதுக்கு எளிமையான விளக்கம் அவர் சொன்னதான். ஒன்று பெற்று பல இழக்கும் சூதாடிக்கும் நலமாக வாழும் முறை உண்டாகுமா. மிக எளிமை. சூதாடுதலால வர தீமையே இங்க சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து நம்ம வந்து பொருள் எப்படி போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து எப்படி வந்து நாம் சேர்த்த பொருளுக்கு வந்து அழிவு உண்டாகுது அப்படின்றதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதுக்கு நம்ம வந்து புராணத்துல இருந்து உதாரணம் சொன்னோம்னா வந்து மகாபாரத கதையை வந்து உதாரணம் சொல்லலாம். மகாபாரத கதையில வந்து எப்படி வந்து அவங்க வந்து சூதாடி கடைசியா வந்து அந்த மனைவி எழுந்ததுன்றது கடைசியா வருது. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய பொருட்செல்வத்தை அவர்கள் சேர்த்து வைத்து அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இழந்தார்கள், அவர்களுக்குரிய நாட்டை இழந்தார்கள், அவர்களுக்குரிய ஊரை இழந்தார்கள், அவர்களுக்குரிய அரண்மனையை இழந்தார்கள், எல்லாத்தையும் இழந்து கடைசியா வந்து நிர்கதியா இருந்தாங்க. அததான் வந்து இங்க வந்து அந்த கருத்தை வந்து அவங்க சொல்லும் போது அதுக்கு முன்னாடியே வந்து வள்ளுவர் வந்து இந்த குறள் மூலமா வந்து அந்த கருத்தை வந்து எடுத்து காட்டியிருக்கிறார். மிக அருமையான ஒரு விளக்கம், மிக அருமையான குறள். அடுத்தது வந்து அதே கருத்தை ஒட்டி வேறு விதமாக, அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யும். அக்கி அகன்ற அறிவொண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யும். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, எவர் பொருளையும் நச்சி கொடுமை செய்தால் நுணுகி பறந்த அறிவார் என்ன பயன். அந்த அறிவுன்றது நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், மன்னிக்கவும், அதை நான் அப்புறமா மாற்றிக் கொள்கிறேன். எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு ஒருத்தன் பொருளை வந்து நம்ம வந்து கேடு நினைக்கணும்னு இருக்கும்போது ஒரு எண்ணம் இருந்தா நமக்கு வந்து பரந்த அறிவு இருந்தா அந்த அறிவு இருந்தா என்ன பயன் அப்படின்றத வந்து இங்க வந்து பழிக்கிறாரு. அப்படியேப்பட்ட அறிவை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்றத வந்து இங்க வந்து இந்த குறள் மூலமா வந்து காட்டுறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கார் செறின். எல்லா தகுதியும் நிறைந்தவர் ஏற்றமான வாழ்வும் செல்வம் என்னாகும். இந்த குறளை வந்து அவர் வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து அந்த பொருள்நிலை குறித்த அந்த அதிகாரத்துல வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த குறள் வந்து அவருக்கு மிகவும் பிடித்தமான குறளாக கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். 2-3 இடத்துல வந்து இந்த பொருள் குறித்த அந்த கருத்தை விளக்கத்துக்கு வேறு ஒரு கோணங்கள்ல வந்து இந்த குறளை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அடுத்ததாக தீய நெறியில் பொருளீட்டல் குறித்து வள்ளுவம் என்ன சொல்லுகிறது, அதாவது வள்ளுவர் வந்து எப்படி விளக்கியிருக்கிறாரு அப்படின்றத இந்த குறள்கள் மூலமா வந்து காட்டுறாரு. ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. பேதை உரிமையால் பெருஞ்செல்வம் பெற்றால் அயலவர் கொழுப்பர்
உறவினர் வாடுவர். அதாவது வந்து நம்ம ஒரு செல்வத்தை ஈட்டும் போது வந்து தீய வழி, தீய நெறி, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த ஒவ்வொரு படியா அவர் எடுத்துன்னு போறதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியம். அடுத்தது நான் நிறைய ஆச்சரியங்களை சொன்னேன், ஆனாலும் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், ஏன்னா சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொருள் நிலையை குறித்து சொன்னாரு, அதுக்கப்புறம் வந்து மனப்பண்பை பத்தி சொன்னாரு, அதுக்கப்புறமா வந்து மன மாச பத்தி சொன்னாரு, அதுக்கப்புறமா வந்து பொருள் அழிவை பத்தி சொன்னாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொருள் தீய நெறியில வந்து பொருளீட்டுறதுனால வந்து என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படின்றத சொன்னார். அதாவது வந்து ஒவ்வொன்றத்தையுமே வந்து அவர் வந்து கம்ப்ளீட் ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா அவர் வந்து எனக்கு தெரிந்த 1330 கோட்பாடுகளையும் வந்து அவர் வந்து முழு ஆய்வு செய்திருக்கிறார். அந்த மாதிரி வந்து யாருமே எந்த தமிழருமே ஆய்வு செய்திருப்பதாக என்னறிவு கெட்டியவரை எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அப்படி அவரை வந்து மிக மிக ஆழ்ந்து நுட்பமாக வந்து அதை வந்து பண்ணியிருக்கிறதுனால தான் வந்து இவ்வளவு இந்த செய்திகளை வந்து எல்லாத்தையோட வந்து ஒப்புமைப்படுத்த முடியுது அவரால். ஒவ்வொரு குரலையும் சொல்லி அந்த குரலுக்கான அந்த விளக்கத்துங்களையும் சொல்லி இப்படி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்றது அந்த பொருளினுடைய அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து நமக்கு வந்து உணர்த்த முடியுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் தெரிந்தற்று. இது நம்ம பொதுவாக தெரிந்த குரல் தான். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் தெரிந்தற்று. தீயவன் பெற்ற செல்வம் நல்ல பால் தீய பாத்திரத்தால் முறிந்தது போலாகும். ரொம்ப எளிமையான ஒரு குரல். இதுவும் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து இப்ப அந்த குரல் எதெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அதெல்லாம் வந்து இன்னைக்கும் வந்து பயன்பட்டு இருக்கு, நாளைக்கும் வந்து அது வந்து பயன்படும். அதனாலதான் வந்து இதை செயல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து உணர்த்துறாரு. அடுத்ததாக வந்து பொருள் சேர்ப்பது குறித்து வந்து வள்ளுவர் வந்து ஒரு 3-4 குறள்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அதற்குப ஆங்கே செயல். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். செல்வம்ன்றது வந்து நிலைப்படாதது, அது கிடைத்தால் நிலைத்தவற்றை உடனே செய்து கொள்க. சோ வந்து இங்க வந்து அவர் வந்து சொல்றது என்னன்னாக்க வந்து நமக்கு ஒரு விதி, செய்க சொல்க கேட்க அப்படின்ற மாதிரி வந்து இங்க வந்து நமக்கு வந்து ஒரு விதியை வந்து இங்க வந்து ஒரு விதி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அந்த நெறியை பயன்படுத்தி இந்த விதியை பயன்படுத்து அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் வந்து இங்க வந்து செல்வம் வந்து நிலையில்லாதது, அதை கிடைச்சாக்க நிலையானவற்றை வந்து நீ வந்து செய்து கொள்க அப்படின்றாரு. ஆனா நம்ம யாருமே வந்து அதை செய்யறது இல்லை. உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து அதை செய்யறது இல்லை. அதுதான் வந்து உண்மையும் கூட. அடுத்தது பாத்தீங்கன்னா செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியதில். செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எக்கதனில் கூறியதில். இதுல என்ன சொல்றாருன்னா இதனுடைய பொருள் என்ன, ஈட்டுக பொருளை எதிரியின் இருமாப்பை அறுக்கும் கருவி அதுபோல வேறில்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு. நம்முடைய ஆப்போனன்ட், நம்முடைய எதிரி வந்து அவனுடைய இருமாப்பை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சேர்த்து கொண்டால் அவனுடைய இருமாப்பை வந்து அது வந்து ஒழிக்கக்கூடிய கருவியா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த குறள்ல வந்து அவர் வந்து மிக அழகாக வந்து விவரிக்கிறாரு. இந்த குறளை சொல்லும் போதுதான் வந்து திருப்பும் அந்த எனக்கு மீண்டும் ஆண்டாள் திருப்பாசுரத்துல வந்து ஒரு பாசுரம் சொன்னாங்க. அந்த பாசுரம் வந்து நினைவுக்கு வருகிறது. 23வது பாசுரம். அந்த பாசுரம் மாறி மழை முடிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அந்த பாசுரத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து இப்படிதான் அந்த சிங்கம் வந்து கர்ஜிக்கிற மாதிரி வந்து சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்ற பொருள்ல வந்து அந்த பாசுரம் வந்து இருக்கும். அந்த பாசுரம் மாதிரி தான் வந்து இங்க வந்து நமக்கு வந்து இது வந்து அவர் வந்து நமக்கு வந்து உணர்ச்சியை ஊட்டுகிறார். எப்பேற்பட்ட உணர்ச்சியை ஊட்டுகிறார்? நல்லுணர்ச்சியை ஊட்டுகிறார். நீ வந்து பொருளை வந்து சம்பாதி, உன்னுடைய எதிரியை வந்து இருமாப்பை வந்து அழிக்கிறதுக்கு வந்து இது பயன்படும் அப்படின்ற பொருளை வந்து இந்த குறளை வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே பொருளீட்டத்துல வந்து இன்னொரு குறள் மூலமாகவும் குறிப்பிடுறாரு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதியின்றி வந்த பொருள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதியின்றி வந்த பொருள். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நெறியோடு குற்றமின்றி ஈட்டிய பொருள் அறமும் தரும் இன்பமும் தரும். இன்றைய நடைமுறை வாழ்வில வந்து மிகச்சிலர் மட்டும்தான் வந்து இந்த குறளின்படியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனா வந்து ஐயா சுப மாணிக்கனார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த குரல்படிதான் வாழ்ந்தார். இந்த குரல்படிதான் வாழ்ந்து அவருக்கு மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கும் வந்து அவர் வந்து அந்த பெருமையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். எப்படி இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை வந்து சொல்லலாம். அவருடைய அந்த வரலாற்று குறிப்பை வந்து பார்க்கும்போது வந்து அவருடைய வாழ்வு வந்து மிகவும் வந்து ஒரு சிக்கலான ஒரு சோதனைகளை கொண்டதுதான் அவருடைய இளமை பருவ வாழ்க்கைன்னு சொல்லலாம். இளமை பருவ வாழ்க்கைன்னா குழந்தை வாழ்க்கை. யார்த்தாலும் அவருடைய 1917 வந்து அவர் வந்து பிறந்தாரு. அவர் வந்து பிறந்த போதே அவருடைய 6 வயதிலே வந்து அவருடைய தாயார் வந்து காலமாயிடுறாங்க, இயற்கை எய்தி விடுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே வந்து அவருடைய தந்தையாரும் வந்து இயற்கை எய்தி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அவருடைய பாட்டனாரும் பாட்டியாரும் தான் வந்து அவரை வந்து அண்ணாமலை செட்டியார் அப்படின்ற அவருடைய பாட்டனாரும் பாட்டியாரும் தான் வந்து அவர் வந்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவருடைய அந்த வட்டி தொழில், அந்த வட்டி தொழில வந்து செய்யறதுக்காக வந்து அவரை வந்து பர்மாவுக்கு வந்து அனுப்புறாங்க. பர்மால வந்து அவர் ஒரு வருடம் போய் சேர்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு வணிக வரியை வந்து எவேட், இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, வணிக வரி எவேட் பண்றதுக்கு இடி எல்லாம் ரெய்டு விடுறாங்க அப்படின்றத, அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து அங்க வந்து அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து சொல்றாரு அந்த முதலாளி, நான் வந்து இல்ல அப்படின்றத வந்து சொல்லு, அவங்க வந்து கேட்டாக்க சொல்லு. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க இருக்கும்போதே வந்து நான் எதுக்கு இல்லைன்னு சொல்லணும், நீங்க வெளியே போயிருந்தாக்க நான் வந்து இல்லைன்னு சொல்லலாம், ஆனா நீங்க இருக்கும்போதே நான் எதுக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்படின்றத அந்த நேர்மை, அந்த நெறி வந்து அவர்கிட்ட இருக்கு. இந்த கருத்தை ஏன் நான் இங்க ஒப்புமைப்படுத்துறேன்னா, இந்த குரல் படிதான் அவர் வாழ்ந்தார். இந்த அந்த 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 சிந்தை வந்து இந்த குரல்ல இருந்து அவருக்கு வந்து வந்திருக்கு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள் அப்படின்ற அந்த குரலினுடைய சிந்தனை இப்படிதான் வந்து அவருடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அவர் வந்து வள்ளுவமாக வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிடுறோம். அதை வந்து கலைஞர் கூட வந்து புகழ்ந்திருக்கிறாரு. அது கடைசியாக வந்து என்னுடைய நிறைவு பகுதியில வந்து அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். அடுத்ததாக அந்த நம்ம சொல்றமே செயல், அந்த செயலுக்கும் பொருளீட்டத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து வள்ளுவர் வந்து எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்றத ஐயா சுப மாணிக்கனார் அவர்கள் வந்து நமக்கு வந்து வாசுப மாணிக்கனார் அவர்கள் வந்து இந்த குரல்கள் மூலமா வந்து விளக்கி காட்டுறாரு. தூ உய்மை என்பது அவாவின்மை, மற்றது வா ஐமை வேண்டா வரும். தூ உய்மை என்பது அவாவின்மை, மற்றது வா ஐமை வேண்ட வரும். மனத்தூய்மை என்பது ஆசையின்மையே, அத்தன்மை வாய்மையினால் வரும். மிக எளிது. இந்த வாய்மையை பத்தி வந்து அவர் வந்து சில இடங்கள்ல வந்து விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறாரு. காந்தியாரினுடைய வாழ்க்கையை வந்து ஒப்பிட்டு, காந்தியார் எப்படி இந்த நாட்டுக்காக போராடினார், எப்படி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடி அதில் வெற்றி கண்டார், எந்த அந்த அந்த வாய்மை, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும், அந்த சிந்தனையை வந்து எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றத வந்து ஒப்புமைப்படுத்துவதற்கும் இந்த குரலை வந்து அங்க வந்து அவர் வந்து சான்றாக காட்டியிருக்கிறார். அந்த வாய்மையினால வந்து நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத இந்த குரல் மூலமா வந்து நிறுவுறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். மிக முக்கியமான குரல். மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். இந்த மன தூய்மையும் செயல் தூய்மையும் ரெண்டுமே வந்து கூட்டுறவு. அதாவது வந்து கோஆர்டினேஷன் ஆர் கோஆபரேஷன், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரெண்டுமே இருந்தாதான் வரும் அப்படின்றத வந்து இங்க சொல்றாரு. சோ இது ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, பொருள் நிலை அப்படின்ற நம்ம தலைப்பு, அந்த பொருள் நிலையை வந்து சேருவதற்கு இந்த பண்புகள் இருந்தால்தான் அந்த பொருள் நிலையை எட்ட முடியும். நல்ல உயர்ந்த பொருள்நிலை, அதாவது குறிக்கோள் நோக்கம் இருக்கும் பொருள் நிலையை எட்ட முடியும் அப்படின்றத வந்து இங்க சொல்றாரு. அடுத்தது அவருடைய அந்த சொற்பொழிவு இருக்கு இல்லைங்களா, அந்த சொற்பொழிவினுடைய 75-80% வந்து முன்னாடி விழுக்காடுகள் வந்து முன்னாடியே முடிஞ்சது. அந்த கடைசி பகுதியில வந்து வாணிகத்தை குறித்து வள்ளுவர் என்ன பார்வை வைத்திருந்தார் அப்படின்றத தன்னுடைய குரல் மூலமா வந்து இங்க வந்து எடுத்து காட்டுறாரு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப்பறவும் தம்போல் செய்யும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப்பறவும் தமபோல் செய்யும். விளைபொருளையும் கொள்பொருளாக மதித்தால் வணிகருக்கு நல்ல வணிகம் ஏற்படும். இன்னைக்கு யாராவது இதை பின்பற்றுறாங்களா அப்படின்றது வந்து நம்ம வந்து $1 மில்லியன் கேள்வி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சொல்ல போனா இந்த பொருள்நிலை வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு களமாக கூட வந்து இருக்கும். அவ்வளவு செய்திகள், அவ்வளவு ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு பகுதியாக, ஒரு ஆய்வியல் பகுதியாக தான் வந்து இந்த அத்தியாயம் வந்து இருக்கு.
செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கு கேமாப்பு உடைத்து. இதுதான் வந்து முத்தாய்ப்பான பொருள். செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கு கேமாப்பு உடைத்து. நேர்மை உடையவனது செல்வம் குறையாமல் வழி வழி மக்கட்கு துணையாகும். எப்படி வந்து செல்வம் நிலைக்கும், எப்படி வந்து அந்த பொருள்நிலை வந்து நிலைக்கும், எப்படி வந்து அது ஒரு எண்ட்லெஸ்ஸா போகும் அப்படின்னாக்க இதை வந்து ஃபாலோ பண்ணு, இந்த விதியை வந்து நீ வந்து செயல்படுத்து, இதை வந்து நீ வந்து பின்பற்று அப்படின்றத வந்து இந்த குறள் மூலமா மிக அழகாக சொல்லியிருக்கிறார். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு கேமாப்பு உடைத்து. இதை வந்து வள்ளுவருடைய பார்வையாக தன்னுடைய அந்த பொருள்நிலை அந்த சொற்பொழிவுல வந்து ஆசிரியர் வந்து இங்க விளக்கியிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 75 அல்லது 80 குறள்களை வந்து எடுத்துக்கொண்டு ஒரு மிக நீண்ட ஒரு சொற்பொழிவாக இந்த ஒரு 20-22 பக்கங்கள் அது கொண்டது அந்த பொருள்நிலை என்ற அந்த அத்தியாயம். இவ்வளவு செய்திகளையும் அந்த 22 பக்கங்கள்ல வந்து இவ்வளவு விளக்கமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து 2வது அத்தியாயத்துல ஏற்பட்ட ஐயங்களுக்கு வந்து விடை கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து 2-3 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 2-3 கேள்விகளுக்கு வந்து தன்னுடைய சொற்பொழிவினுடைய தொடக்கத்துல வந்து விடை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பொருள் நிலையில வந்து ஒவ்வொரு படிமாற்றங்களா வந்து எடுத்து சொல்லி அந்த படிமாற்றங்களுக்குரிய குறள்களை வந்து எடுத்து விளக்கி கடைசியாக வந்து நமக்கு எப்படி செல்வம் இருக்கும், செல்வம் குறையாம இருக்கும் அப்படின்னா வள்ளுவர் வந்து இந்த விதியை வந்து விதிச்சிருக்கிறாரு, அந்த விதியை வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பயன்படுத்துங்க அப்படின்றத வந்து அந்த 2 குறள்கள் மூலமாக வந்து தெளிவாக நமக்கு வந்து ஆசிரியர் ஐயா வாசுப மாணிக்கனார் வந்து வள்ளுவத்தினுடைய குறளாக நமக்கு வந்து இந்த சொற்பொழிவுல வந்து எடுத்து காட்டியிருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து அவரு அந்த பகுதியில சொன்ன கருத்துக்களை வந்து நான் வந்து குறிப்பிட்டு அவர் எப்படி இது வந்து ஒரு செயல் நூல் அப்படின்றத வந்து காட்டியிருக்கிறாரு என்பதை இவ்வளவு இந்த 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 கருத்துக்களையும் அதை வந்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். அடுத்ததாக வந்து ஆசிரியர் வந்து எப்படி வந்து செயல் நூல் இது அப்படின்றத சொன்னாரு அப்படின்றத அவர் எங்க பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்றதையும் வந்து ஒரு முயற்சி பண்ணி தேடி பார்த்தேன். இது செயல் நூல் அப்படின்றத வந்து வேற எங்கேயாவது வந்து இவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரா அப்படின்றது. அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு நல்வாய்ப்பாக வந்து குறளோவியத்திற்கு வந்து அவர் வந்து மதிப்புரை எழுதியிருக்கிறார். அந்த பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு இந்த அவையினருக்கு வந்து வாசித்து காண்பிக்கின்றேன். தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் குறளோவியம் என்ற நூலை வந்து எழுதியிருந்தார். 1980களில் வந்து அந்த நூலை வந்து அவர் எழுதியிருந்தார். அந்த நூலுக்கு வந்து பல்வேறு தமிழ் புலவர்களும் பேராசிரியர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து அணிந்துரையாகவோ அல்லது வாழ்த்துறையாக வழங்கியிருந்தார்கள். அந்த நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மதிப்புரையாக வந்து வழங்கியவர் வந்து மதிப்புரை கொடுத்தவர் வந்து நம்முடைய மூதறிஞர் செம்மல் ஐயா வாசுப மாணிக்கனார் அவர்கள். ஏறத்தாழ ஒரு 3 பக்கங்கள் அளவுக்கு வந்து அந்த மதிப்புரையை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து ஒரு பகுதியை மட்டும் நான் வந்து இந்த அவையினருக்கு வந்து காண்பிப்பதற்காக இங்கு பதிவு செய்ய விழைகிறேன். அதை நான் இங்க வந்து இந்த அவையில பதிவு செய்யறேன்னா, இது செயல் நூல் அப்படின்றத வந்து அவர் நூல்ல மட்டும் அங்க எழுதல, இங்கேயே வந்து அதை வந்து காட்டியிருக்கிறார். அதை வந்து விளக்கறதுக்காக தான். ஏன்னா வந்து ஒரு ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வுக்கு தொடர் ஆய்வுகள், தொடர் ரிலேட்டிவ் அந்த ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஆய்வு வந்து நிறைவு பெறும். அந்த அடிப்படையில வந்து ஒரு ஆய்வு மாணவனாக அவரை வந்து நான் ஆய்வு செய்ததற்கான தகுதி வந்து எனக்கு துளியும் கிடையாது. இருந்தாலும் வந்து அவர் வந்து இந்த கருத்தை எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத வந்து நிறுவுவதற்காக இந்த கருத்தை வந்து நான் இங்க பதிவு பண்றேன். வள்ளுவம் என்ற என் நூலில் திருக்குறள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வாழ்வு தனிமறை எனவும் தத்தம் நடைமுறைக்கு ஒத்த செயல் நூல் எனவும் அவரவரும் தம் வாழ்வு போக்கோடு வைத்து பார்ப்பதே திருக்குறட்பயன் எனவும் வலியுறுத்தி இருக்கின்றேன். என் கருத்தோடு ஒத்த கருத்துடைய, இந்த கருத்து தான் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணணும். என் கருத்தோடுனா ஐயா வாசுப மாணிக்கனார் அவருடைய கருத்தை சொல்றார். என் கருத்தோடு ஒத்த கருத்துடைய கலைஞர் அவர்கள் பல்வேறு மாந்தர்களின் நடைமுறை வாழ்வு பின்னணியாக முப்பார் குறட்களையும் பின்னி காட்டியிருப்பது இதுகாரும் திருக்குறள் பற்றி எழுந்த நூல்களில் காணப்படாத ஆனால் காண வேண்டிய புதிய முறையே ஆகும் என்று சுட்டி கூற விழைகின்றேன் அப்படின்றத இந்த இடத்துல வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். நான் வந்து இது ஏன் இங்க பதிவு பண்றேன் அப்படின்னா, திருக்குறள் வந்து அறநூல் அப்படின்றாங்க எல்லாருமே, அறநூல் தான். ஆனா அந்த அறநூல் வந்து செயல் நூல் அப்படின்றத வந்து நம்முடைய
ஐயா மூதறிஞர் செம்மல் வா சுபமாணிக்கனார் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும், இன்னும் சொல்ல போனா அவர் எங்கெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து அதை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அந்த பயன்படுத்தியிருக்கிற அந்த ஒரு கருதுகோளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதை வந்து இங்கேயே வந்து அவர் வந்து எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட இந்த நூல் எழுதிய காலகட்டத்தினுடைய மறுபதிப்பு வந்து இவர் வந்து இந்த குறளவி மந்த நூல் கட்டமும் வந்து கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் தான். இந்த கட்டத்துல வந்து அவர் வந்து இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணி திருக்குறள் வந்து இவரும் வந்து செயல் நூல், அதாவது தான் கொண்ட சிந்தனையை தான் இவரும் கொண்டிருக்கிறாரு அப்படின்றத வந்து அங்க வந்து காட்டுறாரு. அதன் மூலமா வந்து திருக்குறள் வந்து ஒரு செயல் நூல் தான் அப்படின்றத வந்து நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு, நிரூபித்து நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பதிந்திருக்கிறார். சோ இதன் மூலமா வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தனை அதிகாரிகளும் வந்து இந்த அதிகாரங்களுடைய நோக்கங்களையும் அதனுடைய அந்த நோக்கங்களை பற்றி வந்து நான் வந்து முதல்ல வந்து எல்லாத்திலையும் பதிவு பண்ணியிருந்தேன். என்னென்ன தலைப்புல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். என்னுடைய உரையினுடைய இறுதி பகுதியாக இது செயல் நூல் அப்படின்றதுக்கு வந்து அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து அடிப்படையான கருத்துக்கள் என்பதை வந்து மீண்டும் ஒரு முறை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த பொருள் ஈட்டலுக்கு வந்து பொருள் இந்த பொருள் நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பொருள் நிலைக்கு வந்து இந்த ஒவ்வொரு அந்த சப் ஹெட்டிங்ஸ் அதாவது உள்தலைப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி காரணமாக இருந்தது என்பதை வந்து பட்டியலிட்டு இப்படித்தான் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு குறள்லயும் வந்து பல்வேறு விதமான அந்த வேறுபட்ட குணங்களை, வேறுபட்ட பண்புகளை, நம்ம மனசனுடைய வெவ்வேறு விதமான ஒரு சிந்தனைகளை வந்து மிக விளக்கமாக, மிக விரிவாக புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய முறையில வந்து அவர் வந்து ஐயா வந்து நமக்கு வந்து விளக்கியிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து என்ன பயன் என்றால், திருக்குறளை வந்து நான் அதிகம் கற்று உணர்ந்தவன் அல்ல. அதை இந்த அவையில் பதிவதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். இருந்தாலும் வந்து இதற்கு மேல வந்து ஒரு மாணவனாக இருந்து அதை எனக்கு படிக்கும் ஒரு விளைவை, படிக்கும் ஒரு ஆர்வத்தை வந்து இந்த நூல் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நூலை வந்து படிக்கும் போது படிக்கக்கூடிய தகுதி உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு என்னுடைய விடை நிச்சயமாக எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் உள்ள ஆர்வத்தின் காரணமாகவே இந்த நூலை வந்து நான் வந்து படித்தேன். ஆனால் படிக்க 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 இது வந்து ஒரு நீர் ஊற்று மாதிரி, இதுல வந்து நிரம்ப கருத்துக்கள் வந்து வழிந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு செய்தியிலுமே வந்து செய்தி, அந்த செய்திக்கு ஒரு செய்தி, அந்த செய்திக்கு ஒரு தொடர்பு செய்தி, அப்படி என்று இது வந்து மிக நீண்டு கொண்டே இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், ஐயன் வள்ளுவன் வந்து எழுதியிருப்பது வந்து வெறும் வந்து ஒரு அறநூல் அல்ல. அறநூல் அப்படின்றது அந்த அறக்கருத்துக்களை உள்ளடக்கியது. ஆனா வந்து அது வந்து செயல் நூல். நம்ம வாழ்க்கையில வந்து அதை வந்து செயல்படுத்தி ஆகணும். அந்த செயல்படுத்துறதுக்கு தான் வந்து இவ்வளவு பொருள்களையும் வந்து இந்த பொருள் நிலையில வந்து அவர் எடுத்து காட்டி, இந்த சூத்திரங்களை, அதாவது நம்ம ஃபார்முலான்னு சொல்றோமே, அந்த சூத்திரங்களை, அந்த நெறிகளை, அந்த முறைகளை நாம் பின்பற்றினால் வள்ளுவர் கொடுத்த பொருள்நிலை வந்து நம்ம வாழ்வில் இருக்கும் அப்படின்றத வந்து விளக்கி சொல்லி இந்த நூல் மூலமா, இந்த தலைப்பு மூலமா நமக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கிறாரு. இததான் வந்து தனிப்பட்ட முறையில நான் வந்து புரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டதை இந்த அவைக்கும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதையும் நான் வந்து இங்க பதிவு பண்ணியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இத்தகைய அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து அமைப்புகளுக்கும், சான்றோர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது ஸ்டாலின். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. ஒரு அருமையான உரை. என்ன சொல்றது, அதாவது இதுக்கு வந்து ஒரு பீடிகை போட்டு நீங்க ஆரம்பிச்சிருக்க வேண்டாம். எனக்கு தெரிந்த, எனக்கு அறிந்த, நான் தெரிந்த, எனக்கு தெரிந்த மிக சிற்றறிவோடு அப்படின்லாம் போட்டு பீடிகை போட்டு ஆரம்பிச்சிங்க. அதெல்லாம் கிடையாது. ஆழமா படிச்சிருக்கீங்க, மிக ஆழமாக படிச்சிருக்கீங்கிறது நல்லா தெரியுது. மிக சிறப்பான வகையில அந்த 12 உப தலைப்புகளாக அதை பிரிச்சதே வந்து மிக சிறப்பானது. அந்த பொருள் நிலை அப்படிங்கிற தலைப்பை 12 பகுதிகளாக பிரிச்சதுங்கிறது ஒரு மிக பிரமாதமான உத்தின்னே சொல்லணும். மிக அருமையா இருந்தது. சங்க இலக்கியத்தையும் பின்னாடி வந்த பக்தி இலக்கியத்தையும் இணைச்சு காமிச்சிங்க. வள்ளுவரால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அது முன்னாடியும் சொல்லப்பட்டிருக்கு, பின்னாடியும் சொல்லப்பட்டிருக்குன்னு. நான் வந்து அதுல இருந்து ஒரே ஒரு டேக்அவே அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு கேள்வியை போற வழியில் நடுவில் ஒரு தடவை கேட்டிருந்தீங்க, ஐயா சொன்னதாக
வள்ளுவர் கண்ட மக்களுள் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. ப்ராபப்ளி நம்ம அதை யோசிக்கலாம். நமக்காக கேட்ட கேள்வியா நான் நினைச்சுக்கிறேன். அவர் காட்டிய வழிகளுள் எனக்குரிய வழி எது? இந்த 2 கேள்வி அவரது. நீங்க வாசுபா நீங்க ஐயா சொன்னதா சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இந்த 2 கேள்வியை மட்டும் நம்ம சுய பரிசோதனைக்காக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பா இருந்தது. நன்றி ஸ்டாலின். அஷ்ரப் ஐயா அவர்களை அழைக்கிறேன். இது இன்னைக்கு எப்படின்னா, ஒரு திருப்பதி ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இயக்கியிருக்காரு, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இயக்கியிருக்காரு. இது அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா. அதனால 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமான கோணத்துல இயக்கி கதையை முடிச்சுட்டாங்க. அதான் சொல்ல போனா இப்போ இன்றைய சொற்பொழிவு ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஐயா சொன்ன மாதிரி ஒரு நூலை படிப்பதற்கு கொஞ்சம் கரடுமுரடா இருக்கிற நூலுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு மூலமாக ஒரு அதிகாரமா எடுத்துக்கிட்டா நமக்கு படிச்ச மாதிரி இருக்கும். நூலை வைத்து படிச்சது ஏன்னா கொஞ்சம் அது லாங்குவேஜே கொஞ்சம் டிஃபரெண்டானது. அது ஒரு பொக்கிஷமான லாங்குவேஜ். அது புரியவங்களுக்கு புரிஞ்ச தமிழ் தெரிஞ்சவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை அது சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த தமிழெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தா, நம்ம ஒரிசால போனப்போ ஒரு பெண்மணி தமிழை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சொற்களை சொல்றாங்க. அதுக்கு இதை கொண்டு போய் காட்டணும், இப்படியும் தமிழ் இருக்கம்மா, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல ஐயா ராமகிருஷ்ணன் சொன்ன 2 கருத்துக்கள். ஒண்ணு சங்க இலக்கியத்தை பற்றி பேசும்போது 5 இணைகளை பற்றி பேசும்பொழுது பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடமும் சொன்னீங்க. அது சரியான கருத்து அல்ல. பாலை மனம்ங்கிற அந்த ஒரு சொற்போக்கு சொல்றோம். பாலை என்பது வறண்ட நிலம். குறிஞ்சி முல்லை 2மே ஒரு பீக் சம்மர்ல அடிபட்டு போய் காஞ்சு போய் தீ எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிற ஒரு தூசல்லாம் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அது மாறி போயிடும். குறிஞ்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் என்பது அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நான். ஏன்னா பாலைங்கிறது ஒரு மரம். பிற்காலத்துல பாலைவனம் என்ற ஒரு டெசர்ட்டுக்கு நமக்கு ஒரு பேர் இல்லைங்கிறதுனால பாலைவனம்னு வச்சுக்கிட்டோம். அந்த மரம் பாலைவனத்திலே வராது. அது 1. 2 இன்னொன்னு 7751வது குறள், பொருளவரை பொருளாக செய்யும் பொருள் இல்லது இல்லை பொருள். அந்த குறளை நீங்க சொன்ன விளக்கம் செல்வம்தான் சிறந்தது என்று இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னீங்க. அது ஐயாவோட பொருளா என்னன்னு தெரியல. அப்படி கிடையாது. செல்வத்தை விட வேற ஒரு பொருள் கிடையாது. ஒண்ணும் இல்லாத உருப்படாத ஒரு ஆளை உருப்படவனா காட்டுறதுக்கு அதை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது அதோட கருத்து. அப்படிங்கறத நான் சொல்றேன். செல்வம் தான் சிறந்தது என்று வள்ளுவர் எந்த இடத்துலயும் சொல்ல, நிச்சயமா இந்த குறள்ல சொல்லவில்லை அப்படிங்கறத மட்டும் ஒரு திருத்தத்தை செஞ்சிடறேன். ஈவன் நம்ம பொருள் என்னும் பொய்யா விளக்கம் எண்ணிய தேசத்து சென்றும் இருளை அறுக்கும் அப்படிங்க சொல்லும்போது கூட அதுல கூட அவர் செல்வம்தான் சிறந்தது என்ற பொருள் கிடையாது. அதுல அதுக்கு ரொம்ப அருமையான குறள் அது. 753ங்கிறது இப்ப இன்றைய நிலைமையில உலகத்துல இன்டர்நேஷனல் ஃபண்டிங் ரிசோர்சஸ் பாவர்ட்டிக்கு எல்லாம் யுனெஸ்கோ வழியா எல்லாம் UN வழியா போற காசெல்லாம் இந்த ஒரு அருமையான குறள் அது. இங்க கூட செல்வந்தாம் சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லவில்லை. நிச்சயமா 751ல அப்படி சொல்லவே இல்லை. அப்படிங்கிற அந்த கீழே ஒரு விளக்கம் போட்டிருந்தீங்க, உரை. அது யாருடைய உரைன்னு தெரியல. அதுலயும் நீங்க சொன்ன விளக்கம் தான் அந்த பொருள் தான் வருது. அது சரியான பொருள் இல்லை என்று மட்டும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி அருமையான உரை. ஒரு திரைப்படத்தை 2 இயக்குநர்கள் இயற்றி காமிச்சாங்க. ரொம்ப அருமை. மிக்க நன்றி. வாங்க ஐயா டாக்டர் வாங்க. ரொம்ப நன்றி அஷ்ரப் ஐயா, ரொம்ப நன்றி. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வருகிறார் திருப்பதி ஐயா. இந்த நான் போட்ட இதுல போட்டது ஐயா செல்வத்தின் இயல்பு செல்வத்தின் தனியாற்றல் போட்டதுல இல்லது நிரப்பும்லதான் இந்த குறளை வைக்கிறாங்க. அதாவது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் இல்லது நிரப்பும் ஆற்றலும், அடுத்தது தூது செல்லும் ஆற்றலும் எண்ணிய தேயத்தை சென்று அப்படின்னு இந்த 2 குறளையும் இல்லது நிரப்பும் ஆற்றலாக தான் வைக்கிறாங்க. நீங்க சொல்ற கருத்துப்படிதான் இந்த குறள்ல அந்த இதுல நான் போட்டிருந்த ஒரு விஷயம் 1. 2வது, என்னுடைய உரிமை சார்ந்து ஒரு உளவிகளை நான் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உரிமை இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. என்னன்னா, இந்த ஐயாவுடைய வட்டிக்கடை நிகழ்வை எல்லாரும் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், ஐயா நூல்கள் வழி அறிஞ்ச வரைக்கும்
நானும் நினைக்கிறேன்னா ஐயாவுக்கு முதல்ல அந்த தொழில் பிடிக்கல. ஐயாவுக்கு அந்த தொழில் அங்க பிடிக்கல. என்னடா சாக்கு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்திருக்கேன். என்னடா என்ன என்ன வித சாக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரணம் காட்டி நம்ம வந்து, ஏனென்றால் இந்த விஷயம் வந்து, ஏன்னா அந்த தன்மையில என்ன சொல்லுவான்னு நான் என்னுடைய உலக சொல்றேன். எங்க பகுதியை சார்ந்த இடத்துல அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்து திரும்பி வந்தா அவர்கள் சமூகம் வந்து என்னப்பா பாதியோட திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சரியான அவருக்கான சமூக பஃபரை கொடுக்காது. திரும்பி வந்தப்ப அவர் ஒரு ஃபெயிலியர் மாடலா பாக்குறப்ப அவருக்கு தான் திரும்பி வந்து தமிழும் கல்வி மேல உள்ள பற்றை நிலைநிறுத்துவதற்கும் சமூகத்தில் நான் ஏன் வந்தேன்னு சொல்றதுக்கும் ஐயா வந்து அதை வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, அந்த சின்ன ஒரு விஷயம் நடந்ததை அதை பிடித்து கொண்டு அதை விட்டு விலகுவதற்கு காரணமாகவும், இங்கு வந்து ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்து நான் இப்படிதான் இருக்க போறேங்கிறதுக்காகவும் அது ஒரு கைப்பிடியாகவே அந்த நிகழ்வை கொண்டார் என்பதுதான் என்னுடைய பார்வையாகும். ஏன்னா அந்த சமூக சூழல் அறிந்ததனால், சமூக சூழலை ஓரளவுக்கு அறிந்ததனால் நான் வந்து, ஏன்னா ஏதாவது நம்மளுக்கு எப்பவுமே அது ஒரு we need something, அந்த உலகம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப இதை வந்து நான் இது ஒரு அனுமானம் தான் என்னுடைய. எதையோ ஒண்ணத்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? சரிங்க, ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. தமிழன் இருக்காரு, தமிழன் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஐயா மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய முதல் மொழியினுடைய முகாமையான அடையாளங்களாக இருக்கிற தம்பி ஸ்டாலின் அவர்களும் ஐயா கதிரவன் அவர்களும் இன்னைக்கு இந்த அவங்களுடைய குரலை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ஸ்டாலினுக்கு முன்னே சொல்லியிருந்த மாதிரி கடலூர்ல ஒரு உறவினர் வீட்டுக்கான ஒரு மங்கள நிகழ்வுக்காக நான் வந்திருந்ததால கொஞ்சம் பகுதியாக தான் நான் கேட்டேன். ஆனா இங்க அஷ்ரஃப் ஐயால இருந்து பெரிய தமிழறிஞர்கள்லாம் அவருடைய உரையை நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்கள் என்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வா சுபமாணிக்கனார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நானோ கதிரவன் அண்ணனோ ஸ்டாலினோ அல்லது எங்களோடு முதல் மொழியில் இருக்கிற நண்பர்களோ நாங்கள் படித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், பொறியியல் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மீண்டும் மீண்டும் எங்கள் செவிகளிலே ஒலித்த குரலாக, ஒலித்த பெயராக சுபமாணிக்கனாருடைய பெயர் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் அவர் எழுதின தமிழ் காதலை வந்து நாம் மீண்டும் 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 படித்திருக்கிற ஒரு நூல்கள்ல ஒன்று ஆய்வு நோக்கத்துல. அதனால ஐயாவுடைய திருக்குறள் உரை குறித்து இன்று பேசினதனுடைய முழுமையான செய்திகளை எனக்கு கேட்க முடியவில்லை என்றாலும் பின்னூட்டத்தில் நண்பர்கள் தந்ததையும் அறிஞர்கள் எழுப்பிய வினாக்களையும் வைத்து பார்க்கிற போது ஸ்டாலின் அவர்களுடைய உரை மிகச்சிறப்பாக அமைந்திருப்பதாக அறிகிறேன். அதனை ஒளிப்பதிவில் பார்த்து கருத்திடுகிறேன் என்று சொல்லி இந்த தளத்தில் பேசுவதோ இங்க இருக்கிற அறிஞர்கள்ட்ட வெற்றி அடைவதோ தேர்ச்சி அடைவதும் என்பதுமே ஒரு நம்முடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கான வாய்மொழி தேர்வு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அவ்வளவு மூத்த அறிஞர்கள், ஆழமான நண்பர்கள் இருக்கிறாங்க. அவரிடத்தில் ஸ்டாலின் வெற்றி அடைந்திருக்கிறார் என்பதற்காக முதல் மொழியின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஒளிப்பதிவை பார்த்த பிறகு மீண்ட அவருக்கு கருத்திடுகிறேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ஒரே ஒரு செய்தி ஏனென்றால் அந்த ஐந்தினை பற்றி சொல்லும் பொழுது ஐயா தமிழ் காதலை சொன்னாங்க. ஐயா ஐந்தினை பாலை சொன்னதுனால ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஐயாவுடைய தமிழ் காதல் நூலில் ஐயா வந்து இந்த ஐந்தினை பகுப்பு என்பது மனத நிலம் சார்ந்தது கிடையாது, மனநிலை சார்ந்த பகுப்பு முறை என்று தமிழ் காதல் நூலில் முன்வைக்கிற ஒரு பார்வை உள்ளது. அது அனைவரும் அறிவீர்கள் நினைக்கிறேன். அந்தந்த மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரிவு நிமித்தம், இந்த எல்லா நிமித்தம் வருவது மனநிலை சார்ந்து அந்த திணைகள் அமைந்தது, ஒரு மனிதனின் அமைந்தது என்று ஐயா வந்து அந்த தமிழ் காதல் நூலில் முன்வைப்பார். அதை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். ஐயோ, ஒரு கதிரவன் ஐயா ஒரு நிமிடம் எடுத்துக்கிறேன். ஐயா சொன்னதால எனக்கு எந்த கோணத்துல கலந்துரை போச்சுன்னு தெரியல. ஆனால் மாணவர்களுக்கு நான் ஐஎஸ்க்கு தமிழ் நடத்துகிற போது இந்த செய்தியை சொல்லுகிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 நிலங்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தன. பாலை என்கிற நிலம் இல்லை என்ற இலக்கண நில வரையறையை தொல்காப்பியர் சொல்லவில்லை. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் காடுகான் காதையில் இளங்கோ சொல்லுகிறார். முல்லையும் குறிஞ்சியும் உரைமையில் திரிந்து நல்லியல் விழந்து நடுங்கு துயருற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். ஐயா நிறைவாக பேசின ஐயா சொன்ன மாதிரி அந்த பாலத்திணை மட்டுமல்ல, இந்த 5 திணைகளுமே அந்த உரிப்பொருள் அடிப்படையில் தான் திணைகள் பிரிக்கப்பட்டன. வேடிக்கை பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், மலைப்பகுதி புணர்தல் நிமித்தம் என்பதால நமக்கு ஊட்டியிலேயே ஏற்காடுலயே இருக்கிற பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டா எப்போ நம்ம கிட்ட மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்களும் சண்டை போடுவாங்க.
அப்போ அந்த சினிமாவில் வருகிற ஆர்ட் டைரக்ஷன் மாதிரி அதனுடைய பின்புற காட்சிகளை அமைப்பதற்கு மலைக்காட்சி சரியாக இருக்குன்னு கருதி இருக்கிறார். நன்றி தமிழன். ஐயா சிஆர் அவர்கள் எல்லாம் நிறைய பகுதிக்கு வரலாம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான உரை ரெண்டு பேரும். ஏற்கனவே எல்லா அறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க. காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்ங்கிற மாதிரி ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஃபுல் செட் ஆயிடுது. ஏ காம்ப்ளிமெண்ட்ஸ் பி அண்ட் பி காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏ. ரொம்ப அருமையா இருந்தது. ரெண்டு விதமான பார்வை. இது வந்து நம்ம இந்த நூலை வந்து ஆழ்ந்து கற்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. இப்ப வசுவ மாணிக்கரார் இந்த உரையை முடிக்கும் போது சொல்லிருப்பாரு, 1,00,000 பேர் இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்பாரு. ஐயாவுக்கு ஆசை 1,00,000 பேர் முன்னால உட்காந்து மாதிரி யோசிச்சுக்கிறாரு. நம்ம ஒரு 35 லட்சம் பேர் இங்க உட்கார்ந்து இருந்தாங்க, வந்தாங்க போனாங்க அப்படின்றது. அப்புறம் முகநூல்லாம் போயிட்டு இருக்குது. நமக்கும் ஒரு பெரிய ஆசை, தமிழ்நாடு 8 கோடி பேர் இதை கேட்கணும். கேட்டா மட்டும் பத்தாது, தமிழர்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ எல்லோரும் கேட்கணும். கேட்டா மட்டும் பத்தாது, நல்லா அதை கடைபிடிக்கணும். நிறைய சுவாமிநாதன் கூட கேள்வி கேட்டாரு, இது என்ன தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு. அது தெரியாம தானே அஷரப் ரொம்ப முடிச்சிட்டு இருக்காரு. 3 வருஷமா அவர் படாத பாடு போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு நாட்டுல வந்து காவலன் சரியா காக்கலைன்னா அங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அவரால் நூல் எழுத முடியாது, படிக்க முடியாது. 1900 2000 அந்த மாதிரி ஆய்வுல நேரம் அவரால் போக முடியாது. இதுக்கெல்லாம் என்னன்னா நாட்டுல நல்ல சூழ்நிலை இருக்கணும். அந்த நல்ல சூழ்நிலை எப்போ இருக்குன்னா ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி இருக்கணும். அது கலையை எடுக்கணும், அவங்க கலையை எடுக்கணும். இப்ப அவங்களே கலையா மாறிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமை வந்து யார் திருக்குறளை படிக்கணுமோ, யார் திருக்குறளை சிந்திக்கணுமோ, யார் திருக்குறளை வந்து கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க செய்யாம இருக்காங்க. அதுதான் வந்து இன்றைய நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தோட அதுதான் நிலைமையா இருக்குது. எல்லாரும் பேசுறதுக்காகவும் மேற்கோள், ஐயா ஈசு ஐயா கூட வந்திருந்தாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, திருக்குறளை மேற்கோளா காமிக்கிறதுக்கு தான் படிக்கிறானே ஒழிய அதை புடிச்சுக்கிட்டு அதே மாதிரி போகணும்னு யாரும் படிக்கிறதே கிடையாது. சொல்றாரு ஐயா வசுப சொல்றாரு, இதுல பணம் எதுக்குடா சம்பாதிக்கிறீங்க? எல்லாரும் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க சொல்லு பார்க்கலாம். யாரும் கொடுக்கணும்னு சம்பாதிக்கிறீங்களா? தான தர்மம் பண்ணுன்னு சம்பாதிக்கிறீங்களா? இல்ல நல்ல நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணு சம்பாதிக்கிறீங்களா? இல்ல பிள்ளைக்கு வேணும் தானே சொத்து சேர்த்து வைக்கிறீங்க? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த குரலை வந்து எல்லா 2 பேருமே எடுத்து காமிச்சுக்கினீங்க. அப்ப நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு நல்லா தெரியுது. இப்படி பேசுறதால எல்லாம் மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஐயா வந்து 75 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த நூல் எழுதிட்டாரு. 32 வயதுல இன்னமும் அது ஆச்சரியப்பட வேண்டியதா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செறிவான நூல் எழுதிட்டாரு. இதை பிரிச்சு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தான் பார்த்தோம். இன்னைக்கு உண்மையிலேயே 2 பேருமே நான் சில பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சிருந்தேன். நான் எதை சொல்லலாம்னு நினைச்சேன்னா அவர் ஸ்டாலின் விட்ட பாயிண்ட்ல சொல்லிடுவோம்னு நினைச்சேன். அந்த பாயிண்ட் கூட அவர் திருப்பதி சொல்லிட்டாரு. அதனால இதை வந்து சொல்றதுக்கு ஒன்றும் அதிகமா இல்லை. ஒரு செய்தி மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, திருக்குறளை முழுக்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும். அவர் அப்படி ஒன்றும் சொல்ல கிடையாது. தம்பி 1ஆவதுல இருந்து 1330 வரைக்கும் நீ மனப்பாடம் பண்ணி அப்படியே பின்பற்றடான்னு சொல்ல கிடையாது. ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும். ஸ்டாலின் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டே இருந்தாரு, ஐயாவுக்கு எப்படி இந்த குரல் எல்லாம் தெரியுது, எவ்வளவு குரல் படிச்சிருப்பாரா, எப்படி இத்தனை குரல் வந்து விழுது, இந்த இதுல இந்த 3வது சாப்டர்ல மட்டுமே 80 குரலுக்கு மேல சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு அவரு எல்லாமே மனப்பாடம் பண்ணியிருந்தாரு. இது ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்காரு. 1330 அருங்குறளும் அவருக்கு மனப்பாடம். அப்படி இருந்தாதான் அது கிராஸ் ரெஃபரன்சிங் நடக்காது. உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த நியூரோ சர்ஜன் முன்னாள் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள எந்த மாதிரி ஒயரிங் இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இட்ஸ் பியாண்ட் ஹியூமன் காம்ப்ரஹென்ஷன். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள சின்ன வயசுல அந்த 8 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள நம்ம போட்டு வைக்கணும் தான் உலக திருக்குறள் முற்றுதல் இயக்கத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். போட்டு வச்சுட்டோம்னா பின்னால வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மதம் நம்ம பரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வள்ளுவம் நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம், ஏன் வந்து வள்ளுவம் வந்து ஒரு அமைப்பா உருவாகல அப்படின்னா அதான் நல்லது. வள்ளுவம் அப்படிதான் போகணும், மக்களுக்கு வந்து போய் சேரணும். தனித்தனியா எனக்கு சொந்தம்னு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். அது அப்படி போனாதான் வள்ளுவம் பரவுமே ஒழிய அரசு சட்டம் போட்டு மட்டும் திருக்குறளை வந்து கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஆனா அரசு செஞ்சுட்டு இருக்குது, அதை நம்ம பாராட்டுவோம் நம்பது. ஆனால் எல்லாத்துக்கும் அரசை நம்பி இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. மாற்றம் எப்படி வரும், சமுதாய மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா நாம களம் இறங்கி வேலை செய்யணும். நம்ம கடமையை செய்வோம். நடப்பது வந்து காலம் தன்னை தகவமைத்துக் கொள்ளும். ஆனால் நம்ம செய்யாம மட்டும் இருக்கவே கூடாது. செயல் செயல் செயல். என்ன செயல்? முதல்ல நம்ம வந்து இது பூரா அந்த நிகழ்ச்சியோடைய முதல் பலன் என்னன்னா நமக்கு ஆழமா அதை பார்க்கறதுக்கு ஒரு பார்வை கிடைக்கும். இன்னைக்கு 2 பேர் பேசினாங்களா, கூறியது கூறலே கிடையாது, அதை வலியுறுத்தினார். அவர் சொன்ன பாயிண்ட வந்து ஹைலைட் பண்ணார். சரி, சொல்லாம விட்டதை வந்து சொல்லி போனார். அடுத்தது எப்படி போகணும் ஒரு உளவியல் பார்வையை வந்து அது காமிச்சாரு. அது
இந்த செயல்ங்கிற அதோடைய நோக்கம். நான்லாம் எப்படி இந்த உரையை நான் பாக்குறேன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாலே ஒரு 2 முறை அந்த சாப்டர் வந்து படிச்சிருவேன். 2 முறை படிச்சுட்டு இந்த நிகழ்ச்சி வந்து உட்காந்து கேட்கிறோம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், இந்த நிகழ்ச்சியில ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே முழுக்க இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு தடவை போட்டு கேட்கறது. அது கேட்கும் போது இன்னும் ஒரு ஆழமான ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னால வந்து மீண்டும் ஒரு முறை படிச்சிருவேன். குறைஞ்சது ஒரு 5-6 முறையாவது படிச்சாதான் உள்ளுக்குள்ள போய் லேசா உட்கார்ற மாதிரி தோணுது. ஸ்டாலின் பாக்குறாரு, கிட்டத்தட்ட 1 மாசமா நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா திருப்பதி 7 மாசமா அதை படிச்சுட்டு இருக்காரு. எப்படி எல்லாம் வரிக்கு வரி உணர்ந்து படிச்சிருக்காங்க. நீங்க வந்து நீங்க உணர்ந்து என்னால அதை உணர முடிஞ்சது. அது அப்புறம் ஐயா வந்து சொல்றாருல, மனமாசு இது வந்து பொருட்பண்பு, இந்த பண்பு வெர்சஸ் அவர் போடுறாரு. இதுவா அதுவா, இதை சூஸ் பண்ணேன், அதை சொல்லிட்டே போறாரு. அந்த படியிலே போட்டது ரொம்ப 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 அருமை. அது ஈட்டுக பொருளை, அதே மாதிரி செய்க பொருளை மாதிரி இவர் அப்படியே மாத்துறாரு பாருங்க. இவருடைய பொருள் அப்படியே வருது பாருங்க. அது அப்ப ஈட்டுக பொருளைன்னு சொல்லிட்டு முதல்ல போய் உள்ள கொண்டு வந்து உட்கார வைப்பான். முதல்ல பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் போடுவான். அட்மிஷன் போட்டாதான் வந்து பாடம் படிக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்ல முடியும். அட்மிஷனே ஆகாம இருந்ததுன்னா, குரல் பக்கமே எட்டி பார்க்காம இருந்தாங்கன்னா, இன்னைக்கெல்லாம் ஒரு 200 பேர் 300 பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கணும். மாணவர்கள் வந்து தேர்வுக்காகவாது படிக்கணும். ஏன்னா சிவில் சர்வீஸ்ல வச்சுட்டாங்க, குரூப் 1ல வச்சுட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வச்சுட்டாங்க. திருக்குறள்ல எங்க மாணவர்கள் பட்டாலுமே காணாம, பேராசிரியர்கள் பட்டாலுமே காணாம. எப்படி வந்து நம்ம கொண்டு போய் இதை சேர்க்க போறோம்? இது வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது. ஏன் மாணவர்கள் போட்டு ஒரு கல்லூரி மாணவர்கள் கேட்கலாமே, இந்த நிகழ்ச்சியை கேட்கலாமே. வரலிய கூட்டம் இப்படிதான் இருக்கும். இதுதான் உலகத்துடைய நிலை. ஆனா இந்த நிலைமையில நாம என்ன பண்ணணும், எப்படி இதை செயல்படுத்தணும், எப்படி இளைய தலைமுறை கொண்டு போய் வீட்டுல உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும், கல்லூரியில உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். சும்மா கை தட்டுறதுக்காக கிச்சு கிச்சு மூட்டுறதுக்காக அடிக்கடி பேராசிரியர் அரங்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. கிச்சு கிச்சு மூட்டுறதுக்காக மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. எவ்வளவு நாள் இப்படி கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டே இருக்க முடியும் நம்ம? இன்னைக்கு பாருங்க, இந்தியாவிலேயே வந்து தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய இனம் தமிழினம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடான்னு நேற்று சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண லிஸ்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான் அந்த அந்த எலக்டோரல் பாண்ட்ல வந்து நம்ம ஊருக்காரங்க தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. டாப்ல நிக்கிறவங்க ஆள் தான். 2வது ஆள் யாருன்னா பக்கத்தூர்காரங்க, ஆந்திராக்காரங்க. இந்த தென்னிந்தியா தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குது. ரொம்ப வளமான பகுதிங்கிறதுக்கு நல்லாவே வந்து இதுக்கு உண்டான எவிடன்ஸ். 20 பேர் சேர்ந்து அவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பேப்பர்ல போட்டுருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் போட்டு குறைஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதுல மேல இருக்கிறது யாருன்னா தென்னிந்திய பகுதி தான். ஏன்னா இவன்ட்டு தான் காசு அதிகமா இருக்குது. இந்த காசு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்படிலாம் கூட்டி போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காம என்னமோ வச்சிட்டு இருக்காங்க. ஐயா, இதுக்கு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த சூது குரல்ல வந்து 1 100 இழக்கிறதுனாலதான் அவரால் போய் கொடுக்க முடியுது. இல்ல, இந்த 1 100 இழக்கம் வந்து கியாப்பே என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 ₹1 வர கிடையாது, அவனுக்கு சூதன்கிற பட்டம் கிடைக்குது. சூதன்கிற பட்டத்தை எய்தி 100 இழக்கிறான்னு சொல்லிட்டு கியாப்பே 1950கள்ல கோவையில வந்து அனுப்புறபாளையத்துல பேசின உரையில வந்து சொல்லிருக்காரு. அந்த நூல் இப்பதான் அண்மையில் தான் படிச்சேன். 1 எய்தி அப்படின்னா, சூதர் என்ற பெயர் 1 எய்தி 100 இழக்கும். அவனுக்கு பணம் போயிடும், பதவி போயிடும், புகழ் போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ஐட்டத்தை வந்து போட்டு ₹100 கிடையாது. இதை ராமநாதன் மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்க வந்து இப்ப பொருளா பாக்குறாங்க. ஆனா கியாப்பே என்ன சொல்றாரு, சூதர் என்ற ஒரு பட்டத்தை எய்தி உனக்கு வந்த இழப்புகள், குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்துடும், எல்லாம் போயிடும், 100 விஷயம் உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு லிஸ்ட் போடுறாரு. அதுதான் வந்து கியாப்பே சொல்றாரு. ரொம்ப அருமையான உரை இது. எனவே ரொம்ப ரொம்ப நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ருசிச்சு கேட்டேன். ஒவ்வொரு வாரமும் 2 பேருக்குமே வந்து இந்த வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசட 3 அமைப்பின் சார்பாக 2 உரை நிகழ்த்தவங்களுக்கும் வந்து முதல்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முடிப்புடைய நன்றி வரையா சொல்லுன்னு சொன்னாங்க. மற்றபடி நிகழ்ச்சியில கலந்துட்டு தங்களுடைய ஐய கலைகளை வந்து எழுப்பி அல்லது தங்கள் கருத்துக்களை சொல்லி பங்கு பெற்ற அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் நன்றி. இந்த குரல் ஒதுக்கம் செய்யணுமா அப்படின்னா, இது முதல்லயே இதுல வந்து சொல்லிடுறாரு. இது இனியன் ஐயா இதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அது வந்து எப்படின்னா, கல்லாது குரல் ஒதுக்கம் செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி, நீ முழுசா படிச்சா அரிதொரும் அறியாமை கண்டற்றாள்ங்கிற குரலை துறவி படிச்சாதானப்பா, காமத்தை பால படிச்சாதானே அவருக்கு துறவிக்கே போய் சேரும். அப்ப வந்து எல்லாரும் எல்லாமே படிக்கணும், எல்லாரும் எல்லாமே வாழ முயற்சி பண்ணணும். அது போக 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 தானா வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுல ஒதுக்குங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைய நிலைக்கு எப்படி
நான் அப்ப முழுசா படிச்ச உடனே நமக்குள்ள உள்ளுணர்வு தோன்றும். அங்கதான் வந்து கல்வி நிலை அறிவு நிலைன்னு சொல்றாரு. அவரு ரொம்ப அழகா சொல்றாரு. கல்வி நிலைன்னா ஐயன் என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அது கல்வி நிலைங்கிறார். இந்த குறள்ல என்ன சொல்லிருக்கு, எங்கெங்க என்ன சொல்லிருக்காங்க, எப்படி என்ன இருக்கு அப்படின்னு ஆசிரியருடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிறது பேரு கல்வி நிலை. அறிவு நிலை என்ன ஆகுது, இந்த குறள்ல வந்து எனக்கு எப்படி எப்படிலாம் நான் பயன்படுத்தணும், என்னென்னலாம் செஞ்சா நான் இந்தபடி நெறி பெறாம இருக்க முடியும், எப்படி குறள் நிலையில் போக முடியும், இதுக்கு பேரு வந்து அறிவு நிலைன்னு ஐயா வந்து அது ரொம்ப அழகா அந்த விளக்கம் பண்றாரு. நோட் பண்ணி வச்சிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் ஞான மக்களை பகுத்து உணர்ந்த முறையாது, புறத்தும் அகத்தும் கண்ட மக்கள் நிலைகள் யா, நிலைக்கேற்ற விதிகள் வழிகள் யா, உளம்பதிப்பான் ஆளும் சொற்களும் நடைகளும் யா என ஆசான் அறிவை காண்பது கல்வி நிலை அப்படின்னு சொல்றாரு. இதுவும் பரந்த முழு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வர்றாரு. அப்பெருமகன் கண்ட மக்களுள் யான் யார், நிலைகளில் என் நிலை யாது, வழிகளில் எனக்குரிய செயல் வழியாது என தன்னிலையோடு ஒட்டிய குரட்காட்சியே அறிவு நிலை. அப்ப கல்வி நிலைன்னா என்ன, அறிவு நிலைன்னா என்னன்னு ரொம்ப தெளிவா விளக்கிறார். அதனால முழு குறளும் படிக்கணும், படிச்சு ஆசிரியருடைய உள்ளம் தெரியணும், அதுக்கு பேர் கல்வி நிலை. அதை வந்து நமக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கறது அறிவு நிலை. ஏதாவது சொல்றாரு. இது ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நான் விளக்கிட்டு எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா சுரேஷ் வந்து நம்மளோட வலைத்தமிழ் டெக்னிக்கல் சப்போர்ட் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. உலகம் எங்கும் இருக்கவங்க பாக்குறவங்க இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளானைக்கு பார்க்கலாம், எப்ப வேணாலும் பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு எப்பவும் பார்க்காம இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதான் ஐயா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து சுரேஷ் வந்து பதிவு பண்ணி போடுறாரு. இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம இதே மாதிரி 12 வாரம் 12 உரைகளை சிந்திப்போம். இந்த மாதிரி நம்ம 12 உரையா எடுத்துட்டு போறதுக்கு காரணம் யாருன்னா பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அப்படி சொல்லிட்டாரு. இது புலவர் நடை, இதை மெதுவாதான் போகணும், ரொம்ப அவசரப்பட்டு போக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒரு உரையை பார்த்தா நல்லா இருக்குன்னு அவர் தான் கருத்து வச்சாரு. சுந்தரமூர்த்தி ஐயா முன்னிலையில 50 விழால அதைதான் பின்பற்றி போறோம். அடுத்த வாரம் வந்து பொருட்பயனிலை அப்படிங்கிற தலைப்பை வந்து 4வது தலைப்பை வந்து மேலை சிவபுரி வள்ளுவர் மட்டத்தை சார்ந்த தமிழ் ஆர்வலர் அவர் வந்து மு ராமநாதன் அவர் பேச இருக்கிறார். எல்லோரும் பெருந்திரளாக நீங்க மட்டும் வந்து கலந்துக்கிறது மட்டும் இல்லாம, இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்க மட்டும் கலந்துக்கிறவங்க இல்லாம மற்றவங்களுக்கு பயன் போய் சேர்ற மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக மற்றவங்களையும் இதுல வந்து பெருந்திரளாக சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னா அது முடியும் போது அது நாம் பெற்ற பயனாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சு இந்த நிகழ்ச்சியை முறைப்படி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.